அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், The epistle of Romans written by Paul, 6ஆம் அதிகாரம் 6th chapter, 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். from the 3rd verse to the 5th verse. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Know ye not that so many of us were baptized into Jesus Christ, were baptized into his death? Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவனுடைய மனிதனாகிய பவுல் ஞான ஸ்நானத்தை குறித்து எழுதுகிறார். Here, the portion that we have read now, St. Paul writes about baptism. ஆரம்பம் ஞான ஸ்நானத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும், So in the beginning, though it is written about baptism, ரெண்டு விதமான சாயல்கள் பற்றி எழுதுகிறார். it's written about two kinds of ஒன்று likeness. மரணத்தினுடைய சாயல், இன்னொன்று உயிர்த்தெழுதலினுடைய சாயல். Likeness of death and likeness of resurrection. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் காரியத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are meditating regarding the resurrection of our Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of our Lord. நம்முடைய ஆண்டவராய் இயேசு மரித்தார். Our Lord Jesus Christ died. நம்முடைய ஆண்டவராய் இயேசு உயிரோடு எழுந்தார். And our Lord Jesus Christ rose up. உலகம் முழுவதும் இந்த நாட்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். The whole world is remembering this day. பொதுவாக இந்த நாட்கள் இது ஒரு பண்டிகை நாளாக மாறிவிட்டது. In general, this day has become a day of feast. கிறிஸ்தவர்கள் வருஷந்தோறும் பாராட்டுகிற ஒரு பண்டிகை நாளாக இந்த நாட்கள் மாறி போயின. These days it has become a day of celebration and பொதுவாக feast for Christians. இந்த வாரம் ஒரு பண்டிகை வாரம். The week is known as a week of feast. 2 நாளைக்கு முன்பதாக ஒரு குட் ஃப்ரைடே கொண்டாடினோம். 2 days back we celebrated Good Friday. இப்போது ஒரு இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். Today we have come to celebrate the resurrection of ஆனால் Christ. இயேசு ஒரு பண்டிகையை உண்டாக்கும்படியாக இந்த மரணத்தை நிறைவேற்றவில்லை. Jesus never fulfilled his death that we ought to celebrate even as a feast. தேவன் நம்மை ஒரு சாயலிலே இணைப்பதற்காக தேவன் நம்மை தீர்மானம் கொண்டார். God has made a decision that we ought to come into a likeness. வேதம் சொல்லுகிறது, The word of God says, மரணத்தின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். if we be connected with the likeness of death, we ought to be connected with the likeness of resurrection. ரெண்டு இணைப்பை குறித்து அல்லது ரெண்டு சாயலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord here speaks about two likeness. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடியாக Even as ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே Genesis 1:27, தேவன் இந்த மனிதனை உண்டாக்கும் போது when God created man, தேவனுடைய சாயலின்படியே தேவனுடைய ரூபத்தின்படியே முதலாவது மனிதனை இந்த உலகத்திலே ஆண்டவர் உண்டாக்கினார். God created man in the likeness and image of God. ஒரு சாயல் ஒரு ரூபத்தோடு மனிதன் உண்டாக்கப்பட்டார். He created man in a likeness and in an image. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The word of God says, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே Romans 3:23, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம்.
For all have sinned and come short of the glory of God. சுருக்கமாக சொன்னால், In short, தேவனுடைய சாயலை நாம் இழந்து விட்டோம். we have lost the likeness of God. ஒரு சாயலோடு மனிதனை தேவன் உண்டாக்கினார். God created man with a certain ஆனால் likeness. மனிதன் பாவம் செய்ததினாலே எதை இழந்து போனான் என்று கேட்டால், But since man sinned, what did he lose? அவன் தோட்டத்தை இழந்ததல்ல, Not only he lost the வேறு garden, எதை இழந்ததை காட்டிலும் more than that, மிக முக்கியமாக இழந்து போனது The greatest தேவனுடைய சாயல். the greatest loss was the likeness of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், Here the Lord says, நீ மண்ணாய் இருக்கிறாய், you are dust, நீ மண்ணுக்கே திரும்புவாய். and to dust shall you இப்ப return. மனுஷன் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டு Man created in the likeness தேவனோடு of God. இருக்கும்படி படைக்கப்பட்ட மனுஷன் He was created to abide with God. இப்ப தேவனை இழந்துட்டான், Now he has lost God. தேவ சாயலை He has இழந்துட்டான், lost the likeness of God. தேவனோடு இருக்கிற பாக்கியத்தையும் He இழந்துட்டான். has lost the privilege of living with God. வேதம் சொல்லுகிறது, Where God நீ says, மண்ணாய் இருக்கிறதுனாலே since you are dust, நீ மண்ணுக்கு திரும்ப to வேண்டும். dust you shall return. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. இப்ப இந்த மண்ணான மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டு விடாமல் God has never left this mundane man as it is. அவனோடு கூட இருக்க தேவன் திருச்சித்தம் கொண்டார். God decided to abide with man. தேவனோடு மனிதன் இருக்க வேண்டுமானால் Man has got to abide with God. முதலாவது என்ன மாறணும்னு கேட்டீங்கன்னா, What should change first? அவனுடைய சாயல் மாற வேண்டும். This likeness has got to change. ஏனென்றால் மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. Why? Because flesh and blood cannot inherit the kingdom ஆகினால of God. மாம்சத்திலே வாழுகிற இந்த மண்ணான சரீரத்திலே ஒரு ரூபம் மாற வேண்டிய அவசியம் In தேவைப்பட்டது. this physical body, when we are living here, a change has got to take place. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 15 49ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், from verse 49, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது நாம் போல அணிந்திருக்கிறது போல. நான் இப்ப எந்த சாயலை அணிஞ்சிருக்கிறோம்னா, what's the image we have put on? மண்ணானவனுடைய சாயல். The earthy image. நீங்க கருப்பா இருக்கலாம், நீங்க வெள்ளையா இருக்கலாம், நீங்க மஞ்சையா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம், You may நீங்க be எப்படி dark. வேணுமானு இருக்கலாம். You may be dark or fair ஆனா complexion. இது என்ன சாயல்னு கேட்டீங்கன்னா, What is this? மண்ணானவனுடைய சாயல். The image of this earth இதை நாம அணிஞ்சிருக்கிறோம், we have put on. இதை நாம தரிச்சிருக்கோம். We have put on. இந்த மண்ணானவனுடைய சாயலை நீங்கள் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். We have on the image of the earth. We shall also bear the image of the heaven. நீங்கள் எப்படி ஒரு சாயலை அல்லது ஒரு சரீரத்தை நீங்கள் அணிந்திருக்கிறது உண்மையோ, Even as you have put on the body, நாம் இன்னொரு சரீரத்தை அணிய வேண்டும். we have to put on another body. அதனால தான் பவுல் சொன்னார், For Paul said, பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் though the earthly tabernacle may come down, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம். we know that an eternal house is being built for us without hands. சரீரம் ஒரு வீடு, This is a body, this is a house. இதுக்கு உள்ளே தான் இருக்கிறான் மனுஷன். Man is abiding in it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகும். the name of God. நான் நினைக்கிறேன் பாஸ்டர் தாமஸ் ராஜ் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றீங்க, I believe you look at our pastor, ஆனா உண்மையை நீங்க பார்க்க முடியாது. but truly you cannot look at him. நான் ஒரு சாயலை தரித்திருக்கிறேன், I have put on an image. ஒரு வீட்டை I தரித்திருக்கிறேன். have put on the house. இந்த தேகத்தை விட்டு நான் பிரியும் காலம் வரும் பொழுது Time comes for me to depart from this இந்த body. தேகத்தை விட்டு நான் போயிடுவேன். So I'll depart from this body. இந்த தேகத்தை நான் அங்க விட்டுட்டு போயிடுவேன். I will leave this body behind. இதை நான் கொண்டு போக முடியாது. I cannot take this body இது along with மண்ணுக்கு me. திரும்ப வேண்டும். This would return to dust. இதை எடுத்துக்கொண்டு நான் போக I முடியாது. cannot take this along with me. ஆனால் Yet தேவன் எனக்கு இன்னொரு வீட்டை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared another house in heaven. அந்த வீட்டுக்கு நான் போய் சேர வேண்டும். I've got to reach that house. அந்த சாயலை நான் தரிக்க வேண்டும். I have to put on that image. வேதம் சொல்லுகிறது, Word of God says, மண்ணானவனுடைய சாயலை நான் தரித்திருக்கிறது போல விண்ணவருடைய சாயலை நான் தரிக்க வேண்டும். as we have borne the image of the earth, we have to bear the image of the heavenly. ஆ,
சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Lo, I show you a mystery. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. We shall not all sleep. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, In a moment, ஒரு இமைப்பொழுதிலே the twinkling of நாம் an eye, எல்லாரும் we மறுரூபமாக்கப்படுவோம். shall be changed. நல்லா கவனிங்க. Consider me. எந்த மதத்திலும் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து அவர் ராஜ்யத்துக்கு நாம் செல்லுவோம். The greatest hope that we have in Christianity, we would be risen with Christ and be taken up. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? How many of you have that hope? அதனால தான் பவுல் சொன்னாரு, Paul said, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. I do not want that you should be like the illiterate, not knowing and not having நம்பிக்கை hope. இல்லாதவர்கள் மரணத்தை துக்கிக்கிறார்கள். Those who do not have hope grieve in death. ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. We have hope. நீங்க துக்கப்படாதீங்க. You need not have to grieve. இந்த நம்பிக்கையினாலே Because of this நீங்கள் hope, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். you ought to comfort one another. நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? What's the only comfort we have in this world? நம்முடைய இன்பமானவங்க நாம பிரிஞ்சிடறோம். So we நம்ம நேசிக்கிறவங்க நாம பிரிஞ்சிடறோம். are separated from the loved one. நம்ம ஆற்றவே முடியாது. We cannot be அந்த comforted. துக்கத்தை மாற்றவே முடியாது. None can comfort that ஆனா grief. மாற்றுகிறது என்ன? ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? What's the hope that can change? நாம் அவர்களை சந்திப்போம். Definitely I will see them. சீக்கிரமா அவர்களை சந்திப்போம். Very shortly I would see இந்த them. நம்பிக்கையினாலே With that hope, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். with that hope, comfort ye one another. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name உண்டாவதாக. of God. இந்த மறுரூபப்படுவோம் என்று சொல்லுகிற வார்த்தை When we say that we will be transformed, நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 2 Corinthians கர்த்தரே 3rd chapter ஆவியானவர், 17 and 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாவே இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள், மறுரூபத்தை குறித்து மிக முக்கியமான 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So regarding transformation, 3 words are being. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, Romans 12, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் not put on the தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Be transformed by the renewing of your mind, that ye prove that what is good and acceptable. மறுரூபம் ஆகுங்கள் என்பது கட்டளை. It's a commandment that ye be transformed. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மறுரூபப்படுகிறோம் என்பது அனுபவம். 2 Corinthians 3:18, we are being transformed is an experience. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே மறுரூபப்படுவோம் என்பது எக்ஸ்பெக்டேஷன். 1 Corinthians நம்முடைய ஹோப், நம்முடைய நம்பிக்கை. 15:51 shows that we would be transformed. It's a hope. மூன்றை கவனித்து பாருங்கள். You have to consider the three. மறுரூபப்படுங்கள், You ought to be transformed. மறுரூபப்படுகிறோம், We are being transformed. மறுரூபப்படுவோம். We would be transformed. இந்த மறுரூபப்படுத்துவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். The Holy Spirit helps us to be transformed. இந்த மறுரூபப்படுகிறது என்று சொல்லுகிறது ஒரு இமைப்பொழுதிலே, So being transformed in the moment of an eye, ஒரு நிமிஷத்திலே. within a second. ஆனால் Yet நீங்கள் தேவ சித்தம் என்னதென்று அறிந்து you ought to know what's the will of God. மறுரூபப்படணும். You ought to be transformed. ஆவியானவர் ஒரு சாயலை காட்டுகிறார். The Spirit of God shows an அந்த image. சாயலின்படியே மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are being transformed according to that image. அப்படியானால் மறுரூபப்படுவோம் என்கிறது இன்றைக்கு நம்முடைய அனுபவமா இருக்க வேண்டும். We will be transformed should be our experience this day. உதாரணமாக அடிக்கடி நான் சொல்லுவேன். For example, I tell you, as I've told இந்த you, மறுரூபத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணுமானா, if you want to understand what is transformation, ஒரு கோழியினுடைய முட்டை இருக்கு. you take the egg of a hen. நிறைய வேலை செய்யலாம். You can do a lot of work. முட்டையை எடுத்து ஆம்லெட் போடலாம்.
You can prepare an omelette, அவிச்சு சாப்பிடலாம், Half fry. எப்படி வேணுமானா or சாப்பிடலாம். you can boil it, or you can eat it in any முட்டை manner. முட்டையாவே இருக்கும். Egg remains the egg. ஆனால் Yet, இந்த முட்டையினுடைய ரூபத்தை மாற்றணும்னா you got to transform the ஒரு shape. காரியம் செய்யணும். One thing you ought to do. இந்த முட்டையை எடுத்து You got to take the egg. ஒரு தாயினுடைய செட்டைக்குள்ள கொண்டு வைக்கணும். If you take it and place it in the feathers of its mother, இந்த தாயினுடைய செட்டைக்குள்ள முட்டையை வச்சிட்டீங்கன்னா, if you leave it in the feathers of the mother, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், I've told you often, நீங்க வேணுமா சோதிச்சு பார்த்துங்க. you can even try. இந்த தாயினுடைய செட்டைக்குள்ளே ஒரு முட்டை வருமானால், When the egg comes to the இந்த முட்டையை அந்த கோழி ஒரே இடத்துல வச்சிருக்காது. the egg will not keep, the hen will not keep the egg in a certain place. ஒரு நாள் முன்னால வச்சிருக்கோம், For earlier, you ஒரு keep நாள் it பின்னால ahead, வச்சிருக்கோம், sometimes behind, ஒரு நாள் சைடுல வச்சிருக்கோம், sometimes at the ஒரு side, நாள் வெளியே வச்சிருக்கோம். sometimes outside. அது இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். It goes on changing the place of the egg. தேவனுக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறாரு. God has given a certain knowledge. இந்த முட்டைக்குள்ள ஒரு மாற்றம் உருவாக So even as the egg transforms, அதனுடைய சூட்டை அறிந்த அந்த கோழி according to the heat of the egg, அந்த முட்டையை எங்க வைக்கணுமோ தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கு. so it knows as to where it ought to place the egg. இது நாளாக As days pass by, ஒவ்வொரு நாளும் இந்த முட்டைக்குள்ள ஒரு ரூபம் மாறிக்கொண்டே இருக்கிறது. every day a change is going on inside the egg. இதை நீங்க வைக்கும்போது வெள்ளை கரு மஞ்சள் கரு ரெண்டு கருகள் உள்ளே இருக்கின்றன. So when you keep it inside, there's the white as well as the yellow of the egg. ஆனால் இப்போ சூடு ஏற But as the heat ரெண்டு increases, வித்தியாசமான கருக்கள் ஒன்றாக மாறுகிறது. so these two change as one. தலை வருது, The head கால் comes, வருது, the leg comes, கண்ணு வருது, the eyes come, ஒரு தனி ரூபம் வருது. a certain image comes. இது யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, Who would know இந்த that? முட்டையிலே மாற்றம் வருகிறது முட்டையை வச்சவனுக்கு தெரியாது. The one who kept the egg inside ஆனால் would not அது know. அடகாக்குது பாருங்க, அந்த கோழிக்கு தெரியும். One who's hatching the egg knows it. அந்த உள்ள இருக்கிற முட்டைக்கு தெரியும் மாற்றம் வந்து கொண்டே The இருக்கிறது. egg also knows that a change is going on inside it. 21 நாள் கழிந்த உடனே After 21 days, காலையிலேயோ whether it is in the morning or சாயங்காலத்திலேயோ evening ராத்திரியிலேயோ or during the night hour, எந்த வேளையிலேயோ whatever may be the நாம time, நினையாத வேளையிலே the time when we know not, திடீர்னு சத்தம் கேக்குது. all of a sudden you hear அல்ல the அல்ல noise. அல்லேலூயா அல்லேலூயா கிச்சு 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 சத்தம் கேக்கு. You hear the sweet song of the chicks. போய் நீங்க பாத்தீங்கன்னா You go and observe. இந்த மேலே இருக்கிற தாயை போல் உள்ள சாயலோடு கீழே குஞ்சு நிக்குது. There's a small one even having put on the image of the mother hen. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? How come this wonderful, இந்த வெள்ளைக்கரு மஞ்சைக்கரு எப்படி தாயினுடைய சாயலுக்கு வந்தது? how come the white of the egg and the yellow has come to the image of the இந்த mother? சாயல் வந்த உடனே When the image comes, மூட்டை உடைக்கிறது யாரு? oh, who breaks the egg? It's the egg. குஞ்சு உடைக்கும். The chick has got to break the இந்த egg. உலகமே எனக்கு வேண்டாம், இருக்க மாட்டேன். I don't want this அடிச்சு world. உடைச்சிட்டு வெளியே வந்துரும். It will break the shell and come out. வெளியே வந்த உடனே பார்க்கும். When it comes out, it observes, நான் எப்படி மாறினேன்? how have I been transformed? என் நீதியின்படி மாறல, Not according to my righteousness, நான் எந்த பிரயாசம் படல, not with any effort of நான் mine. எந்த முயற்சி எடுக்கல, I've not taken any effort. நான் இதுக்காக எதுவுமே பண்ணல. I've not done anything for this. ஒண்ணு செய்தேன். Earlier I did one thing. இந்த அம்மா செட்டைக்குள்ள அவளுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். I offered myself to the will of my mother. நீ எங்க வைப்பியா வை, Wherever you keep me, நீ எங்க தள்ளணுமோ தள்ளு, wherever you push me, நீ என்ன செய்யணுமோ செய். whatever you feel like doing unto அந்த me, தாயினுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். I offered myself to the will of my என்னை mother. அறியாம இந்த ரூபம் எல்லாம் மாறிடுச்சு. Unexpectedly I come out to this இப்ப நான் image. யாரா மாறிட்டேன்னு தெரியுமா? How have I changed? மறுரூபம் ஆயிற்று. I've been transformed. முட்டையை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு இமைப்பொழுது, The moment they come out from the egg, பட் அந்த முட்டைக்குள்ளே மறுரூபம் ஆவதற்கு 21 நீண்ட நாட்கள் தேவை. transformation takes 21 long days. நாம் தேவனோடு மறுரூபம் ஆவதற்கு ஒரு இமைப்பொழுது, In a moment we'll be transformed with the Lord பட் God. மறுரூபம் ஆவது ஒரு இமைப்பொழுது அல்ல. The process of transformation is The not in a moment. long process. It's a long process. ஒரு பெரிய நீண்ட process வழியாக போய் Going through that long process, வேதம் சொல்லுகிறது, where God says, மறுரூபம்
மறுரூபமாகிறது. It's being transformed. நீங்க நினைச்சிராதீங்க Need not have to நாம think. எப்படி வேணுமானாலும் வாழலாம், Somehow we can be எங்க transformed. வேணுமானாலும் வாழலாம். Wherever we can sing, அம்மா செட்டைக்குள்ளே இருக்கலாம், வேற செட்டைக்குள்ளே இருக்கலாம். can be in the feathers of the ஆனா mother. நான் மாறிடுவேன். Yet I would change. நோ நோ நோ, No, it's not so. செட்டைக்குள்ள வரணும். You ought to come to the feathers of the mother. அதனாலதான் சொன்னாரு கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். Those who have taken baptism in Christ. யாரு வந்து மாறுறாங்கன்னு Who கேட்டீங்கன்னா would come and first change? நீ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். First you got to come inside Christ. ஞான ஸ்நானம் ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறது. Baptism brings a certain person into Christ. இப்பொழுது அவனை என்ன மாற்றுதுன்னு கேட்டீங்கன்னா What does change him? ஞான ஸ்நானத்துக்கு வந்துட்டான். He has come to the level of இப்ப baptism. யார்கிட்ட வந்த சபைக்குள்ள இல்ல, It's not in the church. கிறிஸ்துவுக்குள்ள. He's in Christ. ஞான ஸ்நானம் எடுக்கிறது சபைக்குள்ள வர்றதுக்கு இல்ல, Taking baptism is not to come to church. கல்யாணம் கட்டுறதுக்கு இல்ல, Not for marriage sake. வேற ஏதாவது நன்மைக்கு இல்ல. Not for any other goodness. ஞான ஸ்நானத்தினுடைய ஒரே ஒரு ரீசன் இயேசுவுக்குள்ள வருவது. One reason for baptism is coming into Jesus. ஒருவன் இயேசுவுக்குள்ளே வருவானானால் One would come into அடுத்த Jesus. வேலை ஆரம்பிக்கிறது. Next work starts. இவனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா What should be done to him? விண்ணவருடைய சாயலிலே இவனை சேர்க்க வேண்டும். He had to be transformed to the image of the heavenly one. மரணத்தின் சாயலில் இருந்து From the image of உயிர்த்தெழுதல் சாயலுக்கு கொண்டு வர வேண்டும். From to the image of resurrection. அதனால் பவுல் எழுதுவார், So Paul writes, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 Corinthians 4th chapter, தேவனுடைய நாமத்துக்கு glory மகிமை be to the name of God. 16ஆம் வசனத்தை பாருங்க. 16th verse. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. We faint not, though our outward man perish, yet the inward man is renewed அப்ப day by day. மனுஷன் சொல்றவன் 2 காரியம் உள்ளவன். Man has two ஒன்று factors. இந்த வெளியே காண்கிற புறம்பான மனுஷன், The outward man that is being seen. இன்னொன்று Another, உள்ளே வாழுகிற உள்ளான மனுஷன். the inward man that lives within us. உள்ளான மனுஷன் The inward man நாளுக்கு நாள் புதிதாகிறான். is being renewed day by day. வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிகிறான். The outward man perisheth day by day. நன்றா கவனியுங்கள், ஒரு மானிட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற வாழ்க்கை, In a human life, the work of God. வெளியே அழிகிறது, உள்ளே புதிதாகிறது. Outside he is being perished, inside he is being renewed. வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிகிறான், The outward man perishes day by day. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான். The inward man is renewed every day. உங்களுக்கு தெரியணும், You ought to know நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறானா, whether our inward man is being renewed. தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தத்தை ஒருவன் அறியும் பொழுது One knows the goodness and the will of God. என்னுடைய உள்ளான மனுஷன் புதிதாகிட்டே இருக்கிறான். My inner man is being renewed. அதனால நாங்க சோர்ந்து போக மாட்டோம். Therefore I would not faint. நல்லா கவனிங்க, Consider me. இந்த புதிதான மனுஷனை கொண்டுதான் With this new man, தேவனோடு தேவன் இணைக்கிறார். God unites him with him. இதை இணைப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். To unite man with God, Jesus came to பண்டிகை this world. கொண்டாடுறதுக்கு இல்ல, Not to celebrate feast. நாம உண்மையான உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோமானால் If we truly celebrate the resurrection of God, எனக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதல் சாயல் உண்டாக வேண்டும். so the image of resurrection has got to be created in me. இந்த உயிர்த்தெழுதல் சாயலை உண்டாக்குவதற்கு To create the image of resurrection, ஆண்டவர் எடுத்த அந்த உயிர்த்தெழுதல் சாயலுக்கு முன்பதாக 3 சாயலை எடுத்தார். ஒரு பெரிய process. before the image of resurrection, our Lord took 3 likenesses. ஒரு செத்து போன லாசர் இருந்தா, Lazarus was there. செத்து போன ஒரு பெண் இருந்தா, There was a dead girl, அவளை பார்த்து தலித்தாகமி, Tabitha, சின்ன பிள்ளை எழுந்திரு. young girl, rise up. அவள் எழும்பிட்டா. She rose up. லாசர்வே Lazarus, எழுந்திரு. come forth. எழுந்துட்டான். Rose up. ஆனால் Yet எழுந்தாங்க, they rose up. அவங்க தேவனோடு இருக்கல, They were not with God. ஒரே வார்த்தை எழுப்பிட்டார். With a single word they were risen up. ஆனால் மறுரூபப்படுத்துவதற்கு But to transform them, ஆண்டவர் சொல்லல, மறுரூபப்படு. says be transformed. இல்ல இல்ல, It's not so. மறுரூபப்படுவதற்கு ஒரு process. Transformation is a இந்த process. வழியாக தேவனே போயிருக்கிறார்.
God alone has walked the path of transformation. மரத்திலிருந்து வந்த இயேசு Jesus who came down, இந்த சாயலை நிறைவேற்றி முடித்து after having ஒரு completed the உயிர்த்தெழுந்த image, சாயலை உண்டாக்கின நிறைவுதான் இந்த உயிர்த்தெழுதல் நாள். having created a certain image, is the day of resurrection. அவர் எடுத்த சாயல் என்ன? What's the image that he took on? முதலாவதாக First, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians 2nd chapter, 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5th verse. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ள விரும்பாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனுடைய சாயல் ஆனார். But made himself of no reputation, took upon him the form of a servant, and was made in the likeness of man. இதைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகிறோம். That is what we say the birth of இயேசு Christ. மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். This is Christmas day. Jesus coming in the form of man is a Christmas day. இதையும் நாம இன்னைக்கு பண்டிகை ஆக்கிட்டோம். We have made it a feast. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Word of God says, தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனுடைய சாயலாக மாறினார். made himself of no reputation, took upon him the form of a man. ஏன் மனிதனாக மாறினார்? Why he became a man? வேதம் சொல்லுகிறது, Word of God says, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Romans 5:19, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே because of one man's disobedience, அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல many were made sinners. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே So by the obedience of one அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். shall many be made righteous. நல்ல கவனிங்க, Consider me. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, For by one man's disobedience, அநேகர் பாவி ஆயிட்டாங்க. many were made sinners. இப்ப இவனை நீதிமான் ஆக்குறதுக்கு To make him righteous, எதனாலே அவன் பாவி ஆனானோ, through which cause he was made a sinner, கீழ்ப்படியாமையினாலே பாவி ஆனார்கள். because of disobedience he became a இப்ப இவனை sinner. எப்படி நீதிமானாக்க விரும்புகிறார்? How does he want to make him righteous? அற்புதத்தினாலே இல்ல, Not through signs, வல்லமையினாலே இல்ல, not through power, தேவனுடைய மகிமையினாலே இல்ல, not through the glory of தேவன் God. எதனாலே அவனை நீதிமானாக்க விரும்பினார்னா, How God desires to make him righteous. எந்த கீழ்ப்படியாமையினாலே பாவியானானோ How he was made sinner through one man's disobedience. படிதலினாலே நீதிமானாக்க. So by the obedience of one he shall be made righteous. அதனாலதான் Therefore, மனுஷர் சாயலாக மாறினார். put on the likeness of man. மனுஷன் யாரு? Whose man? ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டிய மனுஷன் கீழ்ப்படியாம பாவி ஆயிட்டான். Man who ought to obey God disobeyed God and became a sinner. அதே மனுஷனுடைய சாயலை எடுத்து Taking the same likeness of தான் man, கீழ்ப்படிந்து that he may be, நம்ம எல்லாரையும் நீதிமானாக்கவர். and he has made us righteous. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. அப்படியானால் If அவர் that is என்ன so, சாயலை எடுத்தார்னா, What is the likeness? கீழ்ப்படிகிற மனுஷ சாயலை எடுத்தார். He put on the likeness of man who would obey. இந்த சாயலை எடுத்தார் லேசான ஒரு காரியம் இல்லைங்க. It's not an easy factor. நல்ல கவனிங்க. Consider me. நான் இதை ரொம்ப யோசித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப Consider it. தாங்கவே முடியல இந்த காலத்தை I was not able யோசிக்கும்போது. to bear it when I. வேதம் சொல்லுகிறது, The word of God says, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், Hebrew 5:8, தான் குமாரனாய் இருந்தும் பட்ட பட்ட பாடுகளினாலே பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அப்ப கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் என்ன செய்தாரா? what about obedience? என்னங்க? மனுஷ சாயலாகி He put on the likeness of man. கீழ்ப்படிதலை என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க. கற்றுக்கொண்டார். He learned to be எப்படி obedient. கற்றுக்கொண்டார்? How did you learn? பாடுபட்டதினாலே கற்றுக்கொண்டார். Through sufferings he learned it. ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு? Why is this word நான் being ரொம்ப written? உட்கார்ந்து யோசித்தேன். I considered a lot. நீங்கள் இயேசுவை பாருங்க. Look at Jesus, இயேசு ராஜாதி ராஜா, King of kings, கர்த்தாதி கர்த்தா, Lord of lords, தேவாதி தேவன். God of God. அவரே சகல அதிகாரத்துக்கும் அதிகாரம் உடையவர். He has the dominion above all dominions. நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, If you read the word of God, லூக்கா எழுதின சுவிசேஷம் the Gospel of Luke 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. 8:25. அவர் அவர்களை நோக்கி ஆ. உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். ஆ. அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு ஆ. இவர் யாரோ, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளை இடுகிறார்.
அவைகளும் இவருக்கு அவைகளும் இவைகளுக்கு கீழ்ப்படுகிறதே எது என்று கீழ்ப்படுகிறது? Oh, what obeys him? இயற்கை கீழ்ப்படிது. Nature is obeying God. காற்றை பார்த்து சொல்றான் அடங்கு. Look at the winds, he says stop. மழையை பார்த்து சொல்ல அடங்கு. Looking at the rains, he says stop. கடலை பார்த்து சொல்ல அடங்கு. Looking at the sea, he says stop. காற்றும் கடலும் அடங்கு. Winds and water do ஆச்சரியப்படுறாங்க. obey. இயேசு எப்படிப்பட்ட அதிகாரி? What sort of ruler is Jesus? நமக்கு அடங்குமா? Would all this natural Yes, nature yeah. stop for us? Yes, Who's yeah. Jesus? Who's Jesus? காற்றுக்கு அதிகாரி, He is the owner of it. கடலுக்கு அதிகாரி. He is the ruler. அவர் வார்த்தை சொன்ன உடனே அத்தனை அடங்குகிறது. By a single word, everything comes to come. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நீங்கள் மார்க் 1 வசனம் வாசிப்பீங்கன்னா Mark 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன அசுத்த ஆவிகளும் அடங்குகிறது. Even the evil spirits obey him. ஒரு மனுஷன் அங்க வர்றான், A certain man comes. அவன் ஒருவரால் அடக்க முடியல, None could control him. கல்லுகளால கிழித்துக் கொள்ளுகிறான், He's tearing him with வஸ்திரம் stones. தரிக்கிறது இல்ல, He's not put on the garments. சங்கிலிகளால கட்டுனா அறுத்து எரிஞ்சிடறான். He's not able to be contained with chains. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், Jesus said one word. 2000 பன்றிகள் கடல்ல போய் விழுந்துச்சு. So 2000 pigs entered the sea. ஒரே வார்த்தைக்கு அசுத்த ஆவிகள் அடங்கின. So through a single word, the evil spirits obeyed. ஆயிரக்கணக்கான பிசாசுகளால் அலக்களிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையில பிசாசு அலறி ஓடி. A man being disturbed by the legion of spirits with a single இயேசு word of எப்படிப்பட்ட God. அதிகாரி தெரியுமா? What sort of? காற்று கட்டளைட்டா நிக்கும், When he commands, கடலு கட்டளைட்டா நிக்கும், when he commands the water, it would stop. சூரியனை பார்த்து கட்டளைட்டா நிக்கும், When he அத்தனை commands the நிக்கும். sun, it would stop. பிசாசு கட்டளைட்டா நிக்கும். When he commands the devil, he would stop. அது மாத்திரம் இல்ல, Not only that. நீங்கள் மத்தேயு 4 வசனத்தை வாசித்தீங்கன்னா Matthew 4:11. தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். The angels of God came and served him. வானத்தின் தூதர்கள் அவருக்கு அடிமைப்பட்டவர்கள். The angels came and ministered unto him. யார் மேல அதிகாரி தெரியுமா? Oh, who has the control and authority? ஆ? அவர் ஆண்டவர். He is Lord. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தால் அவன் கீழ்ப்படியணுமா? If there's such a ruler, அவன் யாருக்கு கீழ்ப்படியணும்? whom should he obey? வானத்தில் அதிகாரம் இருக்கு. He இயேசு has சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். All power is given unto me over heaven வானத்தில் and earth. அதிகாரம் உள்ளவர், The power over பூமியில் heaven, அதிகாரம் உள்ளவர், power on the earth, கடலில் அதிகாரம் power உடையவர், on the sea, காற்றில் அதிகாரம் power உடையவர், on the wind, சாத்தானில் அதிகாரம் power உடையவர். on Satan. நான் சொல்லுவேன், தூதர்களில் அதிகாரம் உடையவர். He had the power over the angels. யாருக்கு கீழ்ப்படியணும்? Who should obey? அவர் யாரு? Who's he? லார்ட் ஆஃப் லார்ட், He is the Lord of Lords, காட் ஆஃப் காட், God of God, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, God of God, Lord of Lord, and King of எல்லா Kings. அதிகாரத்துக்கு மேலானவர், He is the authority above. எல்லா முழங்காலும் முடங்கும்படி அழைக்கப்பட்டவர். He is called that all knees may bend down to him. யாரு கீழ்ப்படியணும்? Whom should they obey? எல்லா அதிகாரத்துக்கு மேல் அதிகாரம் உடையவர். He has the power above all the power. மனுஷ சாயலாக இந்த பூமியிலே வந்து He came in the likeness of man. இதுவரைக்கும் அதிகாரியாகவே இருந்தவர். So far, one who was a ruler. இப்போ உன்னை கற்றுக்கொண்டார். He has learned one thing. மனுஷன் சாயலாகி Having put on the likeness of man, அவன் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொண்டார். he learned to obey. கற்றாரா? Had he learned it? கீழ்ப்படிந்தாரா? Did he obey? ஏசு எங்கெல்லாம் கீழ்ப்படிந்தார் தெரியுமா? You know where Jesus obeyed? நீங்கள் வாசித்து பாருங்கள். Read. லூக்கா 2 வசனத்திலே Luke தன்னுடைய 2:51. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். He obeyed his parents. The first obey, இயேசு காட்டின obey எங்க? The first obedience of Jesus. தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். He obeyed his parents. அப்பா யாரு? What about his father? தச்சன். He's a carpenter. படிப்பறிவில்லாத ஒரு கிராமவாசி. He is a villager having no knowledge of education. அப்பா யாரு? What about the mother? படிப்பில்லாத ஒரு கிராமவாசி. An illiterate village lady. இவர் யார்? Who's he? இவரே ஞானம், He is wisdom. இவரே அறிவு, He is knowledge. இவரே தேவன், He is God. இவரே ராஜாதி ராஜா, He is the King of இவரே Kings. கர்த்தாதி கர்த்தா, He is the Lord of இவரே Lords. தேவாதி தேவன். He is the God of எல்லா God. அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டவைகள். And all authority bows down to him. யாரு கீழ்ப்படிந்தீர்? To whom do they obey? நீ கீழ்ப்படிவியா? Would you obey?
பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். Children, obey your parents. யார் கீழ்ப்படிஞ்சது தெரியுமா? You know who obeyed? யார் கீழ்ப்படிஞ்சது? You know who obeyed? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். God who created தகுதி heaven இல்லாத and ஒரு earth. கிராமத்து படிக்காத மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தார். He obeyed those from the village who had no sense of knowledge or education. இன்னைக்கு நான் உலகத்துல பார்த்துக்கிட்டா இருங்க பாஸ்டரா. Look at the world. இந்த ஜெனரேஷன் இஸ் a very good generation. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட This ஜெனரேஷன். generation is a blessed generation, நல்ல அறிவு பெருத்த ஒரு ஜெனரேஷன். having full wisdom and knowledge. நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. Engineers and doctors are cropped up. Yet, அவங்க முன்னே பார்த்துக்காருங்க. அவங்க அப்பா கோவணம் கட்டி விவசாயம் பண்ணவர். father is a farmer. அவங்க அப்பா மாடு மேய்ச்சார். அவர் என்ன நினைக்கிறாரு? What do they think? நான் தான் படிக்காம போயிட்டேன். I have not been educated. என் பிள்ளைங்களாவது படிக்கட்டும். At least let my children study. அவன் படிக்காத ஒரு தகப்பன் A father is not educated. அநேக தியாகங்களை செய்து Through lots of sacrifices. அவன் பிள்ளை இன்ஜினியர் ஆக்குறான். He makes his son an engineer, Doctor ஆக்குறான். a doctor. ஒரு உயர்நிலை கொண்டு வரான். He takes him to a higher state. ஆனா படிச்ச பிள்ளைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? What about the educated children? நீ கம்முனு இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. Just be silent. Shut. வாயை மூடிக்கிட்டு கம்முனு You இரு. shut your mouth. You know nothing. சும்மா இரு நாயனா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. Father, you remain silent. You know nothing. இவருக்கு எல்லாம் தெரியும். This boy knows everything. யாரு சொல்றது? Who says to whom? 10ஆம் கிளாஸ் 4 வாட்டி கோட் அடிக்கிறவன். One has failed in 10 4 times. என்ஜினியர்ல 15 அரியர்ஸ் வச்சிருக்கவன். Having 15 arrears in his engineering உனக்கு career. ஒண்ணுமே தெரியாது. He knows nothing. எல்லாம் தெரிந்த தேவன் God who knew everything. ஒன்றும் அறியாத தகப்பனுக்கு A father who knew nothing. He obeyed that father. இயேசு எங்க கற்பித்தாரு? Where did Jesus learn? First your family. First, your family is important. சாயல் மாறிச்சா? Whether the பதில் நினைச்சுக்காதீங்க. எக்காலம் தொனிக்கும், trumpet would blow. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே மூட்டை கட்டி ஆண்ட உருட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. So we would pack up and the Lord would just take us away. இயேசு என்ன சாயல்? நம்ம அதிகாரத்தை உடையவர். He had the சகல authority. அதிகாரம் பொருந்திய தேவன். God who had all power. மூட்டை கட்டி வச்சிட்டு Having left everything, அறியாத தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். he obeyed himself to a father who had no ரட்சிக்கப்பட்ட education. பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. Saved children, just be cautious. கேரளாவிலே பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. Years back, an incident took place in Kerala. நான் இங்க சொல்லி இருக்கிறேன். I've spoken here. ஒரு காலேஜ்ல பயங்கர ஸ்ட்ரைக். There was a strike in a certain college. ரொம்ப நாள் நீடிச்சது. It went on for days. கடைசியாக Lastly, அந்த பிரின்சிபால் சொல்லிட்டாரு, காலேஜ் திறக்கணுமானா உங்க பேரண்ட்ஸ் வரணும். the principal ordered the parents that they ought to report. எப்படியோ பேசி பேரண்ட்ஸ் வராங்க. Somehow the இந்த parents. காலேஜ் ஓபன். So that's it. பிள்ளைங்க எல்லாம் முன்னால வந்து மாடியில ஏறிட்டாங்க. And the children are on the staircase. பேரண்ட்ஸ் வராங்க சமாதானம் பண்றதுக்கு. The parents come to pacify the பிள்ளைங்க principal. எல்லாம் கோஷம் போட்டாங்க, என்ன தெரியுமா? And the children shouted from the above. கப்ப தின்னுன அப்பன்மாரே, உங்களுக்கு இவ்விட எந்த ஜோலி? Father who have taken tapioca, what is your business here? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, You know what's the meaning? கப்பன்னா மரவள்ளி கிழங்கு. Tapioca. மரவள்ளி கிழங்கு திங்கிற அப்பன்மாரே, உங்களுக்கு காலேஜ்ல என்ன வேலை? Father who eat tapioca, what is the business you have here? அப்பன் கப்ப தின்னு உனக்கு சிக்கன் ஃப்ரை, மட்டன் father ஃப்ரை, had- லெமன் ஃப்ரை, சக்கன் ஃப்ரை, அந்த ஃப்ரை உனக்கு ஃப்ரையா கொடுத்துட்டு Sacrifice அவன் everything and சக்கையை gave. தின்னுட்டு உட்கார்ந்திருக்கான். So he's just eating tapioca. அவன் சக்கை தின்னனால தான் நீ சக்கையா மாறின. So because he ate tapioca, you நீ have எப்படி become இன்ஜினியரா one. மாறின? How did he become an நீ எப்படி engineer? டாக்டரா How did he மாறின? become a doctor? அவன் சக்கை தின்னான். Because he sacrificed and ate உனக்கு ஃப்ரையை tapioca. கொடுத்துட்டு He gave the fry to அவன் you. சக்கை தின்னான். He ate the remains. அவன் அங்கங்க பிச்சை எடுத்து He borrowed either. டாக்டர் ஆகிட்டான். And he முடிவு stopped. அவன் மாத்திரம் சக்கை திங்காம இருந்தா Had he not taken the, நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு மாடு தான் மேய்ச்சிருக்கணும். most of the children would have grazed cattle. ஒரு பிள்ளையினுடைய உயர்வுக்கு பின்னாலே ஒரு பெற்றோருடைய தியாகம் இருக்கு. The sacrifice of a parent is there behind the uprisal ஆனா of இந்த a, தியாகம் இன்றைக்கு மதிக்கப்படுறது இல்ல. but that sacrifice is not being இந்த honored. தியாகம் இன்றைக்கு அலட்சியம் பண்ணப்படுது. That sacrifice is being neglected. அதே விதமாக தான் என்னை உயர்த்துவதற்கு தியாகம் பண்ணினேன். என் ஆண்டவரோட தியாகங்கள் இன்றைக்கு மறுதலிக்கப்பட்டு Like- இன்றைக்கு அலட்சியம் பண்ணப்பட்டு
இந்த கீழ்ப்படியாம போயிடுறான். Likewise, the sacrifices of our Lord God is being despised. And you become நீங்களும் disobedient. நானும் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதமாய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னாலே என் அப்பனாகிய இயேசுவினுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. The reason that we are seated as a blessing here is because of the sacrifice of my Father Jesus. தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தூக்கி வச்சிட்டு, He kept his power behind. தன்னுடைய எல்லா ராஜ்யத்தை தூக்கி வச்சிட்டு, He kept his dominion behind. தன்னுடைய சாயலை தூக்கி He வச்சிட்டு, kept his likeness behind. உன்னையும் என்னையும் போல மனுஷனாகி To create படிக்காத அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். To create you as human beings, he obeyed the parents who were uneducated. First சாயல், The first likeness, அதிகாரத்தை விட்டுட்டு having left his authority, கீழ்ப்படிய தீர்மானம். he learned to obey. இந்த ஆரம்பிக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? Where should this obedience start? வீடு. Home. வீடு. It's your home. நம்ம தாழ்த்த முடியுதா? Can we humble? Do நம்ம we humble கீழ்ப்படிய ourselves? முடியுதா? Are we able to obey? ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. A certain house, a problem cropped up. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை. The husband problem between husband நான் and wife. ரொம்ப தீர விசாரிச்சேன். I inquired in detail. கடைசியில பதில் சொன்னேன். Finally told the brother, brother, தப்பு முழுவதும் உங்க பேர்ல இருக்கு. the mistake is with you. மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. You have committed the mistake. நான் அந்த அம்மாட்ட பேசுறேன். I'll speak to the wife. நீங்க ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு மன்னிச்சுக்க, சாரி மட்டும் கேட்டுருங்க பிரதர். Just ask her forgiveness. நான் சரி பண்ணிடுறேன். I'll rectify the other. என்னது? That man got upset. He said, என்னது? what is it, pastor? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? Well, I should ask pardon from my wife. நான் யார் தெரியுமா பாஸ்டர்? You know who I am, pastor? ஹஸ்பண்ட். So I am the husband. உன் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு தாழ்த்த முடியலையே. You are not able to humble yourself before your wife. ஆண்டவர் எங்கேயா தாழ்த்தினாரு? You know where the Lord humbled himself? எங்கேயா தாழ்த்தினாரு? Where did our Lord God humble? ஒரு பொண்டாட்டிக்கு தான் நம்ம புருஷன். We are the husband of only one wife. ஆண்டவர் சகல உலகத்துக்கு தேவன். Our Lord God is the God of all heaven. அவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சிட்டு Having all power behind him. கீழ்ப்படிஞ்சாரியா? He obeyed. கீழ்ப்படிஞ்சாரியா? He obeyed. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தாறுமாறாய் போன காரணம் என்ன தெரியுமா? Reason for the family to go astray. அநேக வாழ்க்கைகள் தாறுமாறாய் போன காரணம் என்ன தெரியுமா? Lives being torn apart இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒன்று இல்லாது. because of disobedience. சாலமோன் ராஜா பெரிய ராஜா, Solomon was பெரிய a great சக்கரவர்த்தி. He was a great emperor. அவர் இறந்தாரு. He died. அவர் பையன் ஆட்சிக்கு வந்தான். His son came to power. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவங்க அப்பா பிள்ளை ஆட்சிக்கு வந்த உடனே the son came to power. எல்லாரும் வந்தாங்க, ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க. The people came வந்து கேட்டாங்க, அப்பா and they said, உங்க அப்பா எங்க மேல ரொம்ப பாரத்தை வச்சிட்டாருப்பா. your father placed a lot of burdens on us. கொஞ்சம் லகுவாக்குப்பா. So just lighten it. கொஞ்சம் லகுவாக்கு. A little lightning would do. அவன் சொன்னா, You know what he 3 said? நாள் பொறுத்து வாங்க, You come after 3 days. நான் உங்களுக்கு சொல்றேன். I would give you the எல்லாம் remedy. போயிட்டாங்க. And all left. இவன் எங்க போனான் தெரியுமா? Now where did he go? அப்பாவோடு இருந்த முதியவர்களிடத்திலே போனான். He went to the elders who were there with his father. நீங்கள் வீட்டிலே போய் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. You go home, read அதுல first ஒரே ஒரு Kings, வசனத்தை வாசிக்கிறேன். one verse. அதற்கு அவர்கள், நீ இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உனக்கு யாரா இருப்பாங்க? So if you be their servants and if you utter good words, how would they be to the king? உங்க அப்பா முதியோர் என்ன நான் சொல்றாங்க, டேய் These are the இன்னைக்கு ஒரு நாள் அதிகாரத்தை விட்டுரு, leave your இன்னைக்கு authority. ஒரு நாளும் பதவியை விட்டுரு, Leave ஒரே it ஒரு நாள், one day. பெர்மனன்ட் இல்ல, ஒரு நாள், One day. ஒரு நாள் யாராயிரு? What you should be for one day. இத்தனை நாள் ராஜாவா இருக்கிற நீ ஒரு நாள் சர்வெண்ட் ஆயிடு. So ஒரு வேஷம் போடு. one day you put இன்னைக்கு on. சர்வெண்ட் ஆகி You become a servant. அவங்களுக்கு இணங்கி Just ஒரு நல்ல வார்த்தை சொல்லி say some good words. அனுப்பியிருப்பா. Send them away. என்னாலும் நீ ராஜாவா இருப்பா, அவன் சேவகனா இருப்பான். So he would be your servant and you would be the king. இதான் வச்சுக்கிட்டான்.
So, having kept this, அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான், he called his friends. வாலிபர்களை கூப்பிட்டான். He called his young அவன் friends. கேட்குறான், அவன் சொல்றான், வாலிபர் என்ன சொல்றான் தெரியுமா? What do the young men say? 10ஆம் வசனத்துல, 10th verse. என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பலமா இருக்கும். அவர் சுண்டு விரல் எவ்வளவு பெருசா இருக்குமா? What about the little finger? அவங்க அப்பாவோட இடுப்பை விட பெருசா. More than the waistline of the father. அவங்க அப்பா டெய்லி ஆடு மாடு தின்னு கொளுத்து போயில இருந்தான். His father, அவன் இடுப்பை விட இவர் சுண்டு விரல் பெருசா இருக்குமா? his little finger would be. எங்க அப்பா பாரத்தை வச்சாரு, My father placed நான் burdens. அதிகமான பாரமாக்குவேன். I'll place more burdens on you. கடினமான உத்தரவை கொடு. Give a hard task. அப்ப என்னால என்ன செய்வாங்க? What would they do? அடங்கி இருப்பாங்க. They would be under your control. முதியோர் ஆலோசனையை தள்ளிட்டு Rejecting the counsel of the வாலிபர் leader, ஆலோசனையை கட்டளையிட்டான். he took the counsel. ராஜ்யம் ரெண்டா போச்சு. The kingdom was torn apart. ராஜ்யம் ரெண்டா The போச்சு. kingdom was divided into அதனால two. தான் வேதம் சொல்லுது, The word of God says, இணங்குதல் அநேக குற்றங்களை அமர்த்தும், சண்டை அமர்த்தும். so if you bow down and humble yourself, it will bring down all the quarrels. நம்ம பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க, Our parents teach us, ஆரம்பத்திலே உற்றாத son, அடக்கி வை. son, do not நீ lay. அடக்கல்ல, If you do not control your wife, தலைமையில ஏறிடுவா. she would be seated on your head. தலைமையில ஏறினா ஊரெல்லாம் ஏறி கிடக்குது. So now it has gone to the Brother. entire. வாழ்க்கை அடக்குதல்ல, வாழ்க்கை இணங்குது. Life is not controlling, but life is bowing down. கல்யாணம் பண்ண போற ஆட்களும் கவனிச்சுங்க, Those who பண்ணனவங்களும் கவனிச்சுங்க. Those who would about to marry, வாழ்க்கையினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா அடக்குறதுல இல்ல, அடங்கி போகிறதுல இருக்கு. being constrained, இணங்கி போகுதல். bending yourself down. இந்த இணங்கி இருப்பா, So you bend yourself down. வாழ்க்கை சக்சஸ் ஆயிடும், So the life would be your வாழ்க்கை success. வெற்றி ஆயிரும். Life would be victorious. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Would உண்டாவதா. be to the name of God. இயேசு யார் தெரியுமா? You know who's Jesus? சகல அதிகாரமும் கையில வச்சிருந்தார். He had all the power in his hand. இந்த மாதிரி ஒரு அதிகாரம் உங்க கையில இருந்தால் If you had such power, என்ன ஆயிருக்கும்? what would have happened ஆனா படிக்காத ஒரு பெற்றோருக்கு, to the uneducated parents, பிள்ளைகளே, children, வாலிபரே, young people? உங்களுக்கு நல்ல வயதுள்ளவர்களுக்கு வயதான பெற்றோர் இருக்கலாம். They may be very old parents. பெற்றோர் உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். You having parents is a great சிலாக்கியம். privilege. It's a blessing and a privilege. அந்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? Whether you obey your parents, இயேசு ஒரு சாயலை எடுத்தார். Jesus took on the அதிகாரத்தை தூக்கி கீழே வச்சிட்டு He left his power behind. கீழ்ப்படிந்தார். He learned to obey. பிதாவுக்கு மாத்திரம் இல்ல, Not only to the Father, 30 வயதாயிடுச்சு, 30 years, ஞானஸ்நானம் எடுக்கணும். he had to take அங்க baptism. ஒரு மனுஷன் இருக்கிறான், There's a certain man, அவர்கிட்ட வர்றாரு. he comes to him. அவன் சொல்றான், உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. I am unworthy to loosen the straps of your footwear. நீர் யாரு? Who are you, my நீர் Lord? தேவன், You are God. நீர் தேவாட்டுக்குட்டி, You are the Lamb of நீர் God. பரிசுத்தர், You are holy. நீர் ராஜாதி ராஜா, You are the King of நீர் kings. கர்த்தாதி You கர்த்தா. are the Lord of lords. பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் இல்ல. I am unworthy to loosen the straps of உம்முடைய your footwear. கையால நான் ஞானஸ்நானம் பெறணும். I have got to take baptism நீர் through your என் hand. கையில வரலாமா? Can you come to me? அங்க நிக்கிறது யார் தெரியுமா? He's standing there. மேல போட சட்டை கிடையாது, He has no dress to wear. இடுப்புல ஒரு தோலை கட்டி வச்சிருக்கான். Just a skin on the girdle. வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் காட்டு மிராண்டி, He is a village man. எல்லாம் தாடிய முடிய வளர்த்த ஒரு காட்டு மனுஷன். He is a village man having அவன் grown up. படிச்சவன் இல்ல, He's uneducated. சகல ஞானம் பொருந்திய தேவன் அவனுக்கு முன்ன நிக்கிறாரு. So இந்த knowledgeable யோவான் God. ஸ்நானகனையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணினால் If you compare John the Baptist and Jesus, அவன் எங்கே இவர் எங்கே? where is John and where is Jesus? அவனுக்கு முன்ன நிக்கிறாரு. Stands இல்லப்பா, before. Says no, இடங்கொடு, you have to give me baptism. இடங்கொடு. Give room, suffer. யாருக்கு கீழ்ப்படிந்தா? Whom did you obey? நான் சொல்லுவேன், I would say தேவனால் அனுப்பப்பட்ட யோவானுக்கு கீழ்ப்படிந்தார். he obeyed John who was sent by God. அவருடைய அந்தஸ்தும் அவருடைய தகுதியும் கீழே விட்டுவிட்டு ஒரு ஏழை ஊழியக்காரன் கையிலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்தார். He left his status, his dignity, and obeyed the servant of God who was well below him. நான் நினைக்கிறேன் ஊழியக்காரன் யாரா இருக்கலாம்?
whoever may be the servant of God. எனக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை எடுத்த வேளையில When I was taking the ministry earlier, எனக்கு முன்னால இருந்த பாஸ்டர் ஜெரோம் தியாகராஜன் ஒரு நல்ல கடுமையான பிரசங்கி. Jerome Tyagarajan was so வேத வாக்கியங்களை அவ்வளவு அழகாய் தெளிவாய் கொடுக்கிற தேவ மனுஷன். so clearly he used to வசனத்தை அப்படி சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிற மனுஷன். even like a lion, he used to roar the word of God. என்னை பொறுப்பெடுக்க அழைத்தார்கள். அவர் அம்பத்தூர் ஊழியத்தை ஆரம்பிச்சார். So he started the Ambattur ministry, and நான் பிரசங்கம் பண்ண அன்றைக்கு சபையார் நிறைய பேர் எழுதி போயிட்டான். இவன் வந்து நமக்கு பேசுறது. the church went out when I started preaching. அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, என்ன படிக்காத நிலைமை, They என் started கோலம். They saw my state, my uneducated state. ஆனா இயேசுவை பாருங்க, Look at Jesus, வானாதி வானங்களை படைத்தவர். one who created the heaven of heavens. அவன் தகுதியை பார்க்கல, He never saw his அவன் state. படிப்பை பார்க்கல, He never saw his education. அவனுடைய எதையுமே பார்க்கல. He never saw anything. ஒன்னே ஒன்ன பார்த்தா, He saw only one thing. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். He was one who was sent by God. தேவனால் அனுப்பப்பட்டவன். Sent by God. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். You obeyed him எல்லா பயத்தோடும், with all fear, எல்லா தாழ்மையோடும் சொல்லுவேன். with all humility. I tell you. 1 பேதுரு 2:23 1 Peter 2:23. நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். He offered himself for a right judgment. கைகள் கட்டப்பட்டவராய், His songs being சரீரத்திலே உதை வாங்கினவராய் having received the beatings in his, நின்று கொண்டிருக்கிறார். he was standing. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? Who was standing there? ஒரு நியாயாதிபதி. A judge was standing. இவர் யார் தெரியுமா? Who is he? சர்வலோகத்தின் நியாயாதிபதி. Judge of the entire world. சர்வலோகத்தின் நியாயாதிபதி. Judge of the entire world. அங்கே உட்கார்ந்து இருக்கிறவன் யார் தெரியுமா? Who seated there? ஒரு மாகாணத்தினுடைய அதிபதி. He is the ruler of a certain province. The king of king. Whereas the king of kings is அவர்தான் standing. சர்வ உலகத்துக்கு நியாயாதிபதி. He is the judge of the entire world. அவர் சுப்ரீம் கோர்ட் நியாயாதிபதி அல்ல. Not the judge of the Supreme உலகத்துக்கே Court. அவர்தான் நியாயாதிபதி. He is the judge of the whole world. அவர் நியாயம் தீர்க்க போறது யார் தெரியுமா? He is going to judge him. ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு சாதாரண மாகாணத்தினுடைய நியாயாதிபதி. Ordinary judge of a province. அவங்கிட்ட சொல்லல, டேய் என்ன நியாயம் தீர்க்க போற? Have you come to நான் judge? யார் தெரியுமா? You know who I am? இந்த உலகத்துக்கே நான் தான் நியாயாதிபதி. உனக்கு வேட்டு வச்சிருவேன், ஜாக்கிரதை. I am the judge of the entire world, and I can punish you. சொல்லல. He never uttered that word. அவனுக்கு முன்பதாக Before him, கைகட்டி நின்று he folded his hands, அவன் கொடுத்த தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொண்டு wholeheartedly he took the judgment. சிலுவை சுமந்து கொண்டு He bore the cross and went. நான் சொல்லுவேன், I would say, குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்தார், he obeyed his family, ஊழியனை கீழ்ப்படிந்தார், obeyed the servant of God, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார். obeyed the authorities concerned. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை Because of this, கற்றுக்கொண்டார். he learned obedience through sufferings. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. முதலாவது சாயல் First, likeness. மனித சாயல், Likeness of man. அது கீழ்ப்படுகிற சாயல். That's the likeness of இன்றைக்கு believer. உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், Children of God who have come to celebrate உங்களை the பார்த்து day of நான் மனதார மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். humbly, wholeheartedly, I request, எந்தெந்த பகுதியிலே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமோ, wherever you got to be, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வீர்களானால் If you learn அதுவே உங்களுடைய மறுரூபம். that is your transformation. நான் ஒண்ணும் இல்லை, I'm nothing, நான் கீழ்ப்படுகிறேன். yet to obey. இரண்டாவது சாயல் மனித சாயல்ல இருந்து From இன்னொரு சாயலுக்கு இயேசுவை கொண்டு வந்தார் தேவன். God brought him to the other image. ரோமர் 8:3 Romans 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசமாக மாற்றினார். சொல்லல, பாவ மாமிசத்தின் சாயலாக. அவர் மாமிசம் பாவமா மாறல, பாவ மாமிசத்தின் சாயலாக மாற்றி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். So God sending his own son in the likeness of sinful flesh, for sin condemned sin in the flesh. முதலாவது மனித சாயல். First, the image of man. Second, பாவ மாமிசத்தினுடைய சாயல். the likeness of sinful flesh. இது உங்களுக்கு நான் கொஞ்சம் இங்க விளங்கிக்கணும். You ought to விளங்கினா குழப்பமாயிடும்.
உதாரணமா நீங்க வச்சுங்க. For example, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் John first 29ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. lo, the Lamb of God that bore the sins of this world. இது யாரு? Who is he? சர்வ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற The Lamb of God which taketh away the sin of the அவர் world. யாரு? Who is he? அவர் யாரு? Who is he? தேவ ஆட்டுக்குட்டி. He's the Lamb of God. ஆட்டுக்குட்டி என்ன செய்யாது? What the Lamb of God would not do. சுமக்கிற கழுத, It's a மாடு, donkey. இதான் சுமக்கும். It's a, ஆனா ஆடு வந்து பலியாகணும். the lamb has got to be இப்போ sacrificed. இந்த ஆட்டை என்ன மாத்தினார்னு கேட்டீங்கன்னா, How did he change the lamb? பாவத்தை சுமக்கிற பாவ சாயலாக மாற்றினார். He gave the image or the likeness of sin to bear the sin. Or, விளங்குற மாதிரி சொல்றேன். I tell you that you may understand. பார்வதின்னு ஒரு அம்மா இருக்கா. There is a lady by name Parvati. அந்த அம்மாவுக்கு பிசினஸ் என்னன்னா பாவக்காய் விக்கிறது. So her business is to sell bitter gourd. காலையிலே பாவக்காய் 1 கிலோ 10 ரூபாய். Quarter kg, 10 rupees. அந்த அம்மா பேர் என்ன? What about her name? பார்வதி. உங்களுக்கு என்ன வேணும்? What you need? இப்போ அந்த அம்மாவை கூப்பிடுறீங்க. எப்படி கூப்பிடுங்க? How do you address that mother? சிஸ்டர் பார்வதின்னு கூப்பிடுவீங்களா? Do you call her Sister Parvati? ஏ பாவக்காய். You call her as bitter gourd. இப்ப பாவக்காரு கூப்பிட்டா, ஏய் என்னடி என்ன பாவக்காரு கூப்பிடுற? Would she just reprimand you? பார்வதி தெரியுமா? My name is Parvati. இல்ல. It's not so. இப்ப பாவக்கான்னு கூப்பிட்டா, Call her as bitter gourd. Then mother would smile and say, Yeah. why? இந்த பார்வதி என்ன சுமக்கிறா? What is she carrying? இந்த பாவக்காய் இந்த அம்மா உடம்புல இருக்கிற வரைக்கும் As long as the bitter gourd is பார்வதிக்கு பேரு பாவக்காய். The name of Parvati is bitter gourd. இப்ப மாம்சம் என்ன மாறிடுச்சு? What about the flesh? மாம்சம் மாறல, பேரு மாறிடுச்சு. The name has changed. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியா வந்தாலும் Jesus உன் came as the Lamb of பாவத்தை God. ஏன் பாவத்தை சுமந்ததுனால Having borne your நீ sin எப்படி கூப்பிட்டேன்னு கேட்டா அவரை பாவி ஆகிட்டான். So he became a sinner for us. ஏன்னா You know அவர் why? பாவி இல்ல, He's not a sinner. அவர் ஆட்டுக்குட்டி. He's the Lamb of God. அவர் தேவ ஆட்டுக்குட்டி. He's the Lamb of அவர் God. பரிசுத்த ஆட்டுக்குட்டி. He's a holy Lamb. அவர் மேல் சகல பாவங்களும் சுமந்து And the entire sin was laid upon him. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இயேசு போனார். Jesus, bearing everything, அவர் went about. சுமந்து He bore that பாவத்தை தீர்த்தார். and he put an end to sin. பலியாக மாறினார். He was made a sacrifice. Hallelujah. Hallelujah. தேவ ஆட்டுக்குட்டி இப்ப பலியாடாக மாறிவிட்டது. The Lamb of God became a sacrifice for us. இரண்டாவது சாயல் பாவ மாம்சத்தினுடைய சாயல். Having put on the likeness of sinful flesh. அந்த சாயல் என்ன செஞ்சு? What about that likeness? சுமந்தது. It bore your sins. சுமந்து நல்லா கவனிங்க. It was able to bear. சுமந்து It bore your sins. தீர்த்தது. And it gave an end. செகண்ட் இரண்டாவது சாயல் Second likeness. சுமந்து தீர்க்கிறது. Having borne that and making an end for it. நான் நினைக்கிறேன் I இயேசு believe. பாவம் செய்யல. Jesus never sinned. அவர் வாயில வஞ்சனை காணப்படல. No deceit was found in his mouth. நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்தார். He bore all our sins. ஒரு பாவம் செய்யாத அவர் மேல் One who had committed no sin. பாவத்தை சுமத்தி He was made to bear the sin. குற்றமில்லாத மாமிசத்தை The flesh that பாவ was, மாமிசமாக மாற்றிட்டோம். that flesh without sin was made sinful flesh. நல்ல ஒரு பார்வதியை பாவக்காயா மாத்தினது போல A good Parvati being turned. உண்மையான தெய்வத்தை பாவையா மாற்றினது. The true God was made a sinner for us. ஆனாலும் Yet அவர் சந்தோஷமா அதை சுமந்துட்டு joyfully he bore it. எங்க போனார்னு கேட்டீங்கன்னா Where did he go? சிலுவைக்கு போனார். He went to the cross. பாவத்தை சிலுவையிலே அடித்தார். He destroyed the sin on the cross. அதை சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி He எறிந்தார். cast sin in the depths of the sea. பரிசுத்தராய் உயிரோடு எழுந்தார். And as a holy one, he rose up. நீங்களும் நானும் You and I. இதே ப்ராசஸ்ல தான் உயிர் தள்ள முடியும். So only through first- this process. ஒபே. First is obedience. இரண்டாவது சும. Secondly, you got to bear. சுமக்கணும். You got to bear. இன்னைக்கு நாம சுமக்கிறோம். Today, this day, we are எப்படி bearing. சுமக்கிறோம்? நல்ல தலைமையில சுமந்துக்கிட்டு Bearing it in a.
Going, brother, do you know me? Do you know me? இன்னைக்கு நாம சிலுவைக்கு சுமக்கிறது இல்ல, We are not bearing the cross. ஊடு ஊடா சுமந்துக்கிட்டு இருக்கோம். So just we are bearing from house. இயேசு வீடு வீடா சுமக்கல, Jesus never back. இயேசு சிலுவைக்கு சுமக்கிறார். He bore the cross. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தன் குறையை எடுத்துக்கிட்டு இன்னொரு குறையை எடுத்துக்கிட்டு நீ வீடு வீடா சுத்திட்டு அலைகிறேன்னு சொன்னா உனக்கு நியாய தீர்ப்பே இல்லை. If you go on accusing the children of God here and thither, ஒரு கிறிஸ்தவன் யார்? who is a Christian? அன்பு சகல பாவங்களையும் மூடும். Love covereth sin. மூடும். It would cover sin. ஒரு கிறிஸ்தவன் யார்? Who is a Christian? ஒரு கதையை எடுத்து அடுத்த வீட்டுக்கு சுமக்காத. Or don't take a fable and go to another வேதம் place. சொல்லுது அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. Or don't go and speak. ரத்த பழிக்கு நீ உடன்படாதே என்று பைபிள் சொல்லுது. Or be careful that you should not be condemned. மற்றவர்களுடைய பெயர்கள் உங்கள் கைகளிலே பத்திரமா இருக்கணும். The names of others ought to be careful in your அதனால hands. தான் வேதம் சொல்லுது தேவன் நீதிமானாக்கினவனை குற்றவாளி ஆக்கறதுக்கு நீ யார்? When God has justified, who are you to accuse him? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to the name of God. எனக்கு தெரியும் I know இங்கே ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். a certain brother was saved here. பயங்கரமான ஒரு சின்னர். He was a terrible sinner. அவர் ரட்சிக்கப்பட்டார். He was saved. கர்த்தர் அவரை சந்தித்தார். The Lord visited him, அவரை ஊழியனாக மாற்றினார். made him the servant. நான் அவரை ஊழியனா அபிஷேகம் பண்ணினேன். And I anointed him as a servant of அவரை God. ஒரு சபைக்கு நான் அனுப்பினேன். And I sent him to a church. ஒரு பெரிய பாஸ்டர், A great ஒரு pastor. ஆர்கனைசேஷனுடைய பெரிய பாஸ்டர் A pastor of a great organization. எனக்கு நீண்ட கடிதம் எழுதினார். He wrote a long letter. எப்படி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை நீங்க பாஸ்டர் அபிஷேகம் பண்ணினீங்க? How could you anoint such a man? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்க எப்படி பாஸ்டர் ஆக்கலாம்? How could you make him a pastor? நான் சொன்னேன், நான் எழுதினேன் காதும். பாஸ்டர், I said, Pastor, எவ்வளவு பெரிய அயோக்கியனுடைய பாவத்தையும் என் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். my Lord Jesus Christ has borne the sin of. தயவு செய்து சிலுவையிலிருந்து நீங்கள் இறக்கி எடுக்காதிருங்கள். Do not take it down from the cross. தேவனுடைய மன்னிப்பு என்பது பெரியது. Forgiveness of the Lord is great. தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பாவமும் இல்லை. There isn't any sin. தேவனால் பயன்படுத்தப்பட முடியாத மனுஷனும் இல்லை. There isn't any man who cannot be utilized by God. தேவன் எவ்வளவு பெரிய பாவியை மன்னிக்கிறார். How great a sinner may be, he is able எவ்வளவு to பெரிய துரோகியை He is மன்னிக்கிறார். able to forgive a traitor. பாவத்தை சுமக்கிறார். He is bearing a sin. அவனுடைய பாவத்தை தீர்க்கிறார். He is able to put an end to your sin. நீங்கள் தூற்றாதிருங்கள். Do not இன்னொருவனுடைய பெயரை தூற்றாதிருங்கள். Do not speak ill of such people. அறியாமல் பேசாதிருங்கள். Do not speak ignorantly. இன்னொருவனுடைய பெயரை இன்னொரு வீட்டுக்கு சுமக்காதிருங்கள். Do not bear the names of other people. இயேசு யார்? Who Jesus? சுமந்தார், He bore. மன்னித்தார், He forgave. தீர்த்தார், And he மறந்தார். and he was able to forget. கர்த்தருடைய வேதம் ஒரு பயங்கரமான சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறது. So 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். Revelation 12. சீக்கிரம் வாசியுங்கள். 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்துகிற அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எங்க போயிட்டான்? Where did the accuser go? அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், The accuser of a brethren, தாழ, he was cast down. அப்படினா எங்க இல்ல? Where is he? Not found. அவன் எங்க இல்ல? Where is he not found? தாழ இல்ல. He is not down. எங்க உயர இருந்தான்? He was somewhere high. தாழ தள்ளப்பட்டு போனான். அப்படினா He was cast இருக்கிற ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டான். He lost his place and he was cast down. அவன் செய்த தப்பு என்ன? What about his mistake? ராத்திரியும் பகலும் மற்றவங்க குறையே பேசிட்டு இருந்தான். Day and night he was accusing the fault of others. இயேசு ராத்திரியும் பகலும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஆகையினால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உயர்த்தினார். Jesus bore and sins and made an end to it. His name was lifted above all names. இயேசு சுமந்து தீர்த்ததினாலே, Since God bore and carried it, அடிமையின் கோலம் எடுத்தவர் he took the image of a slave.
from the lowest place. எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். His name was lifted above all names. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தவன் One who went on accusing, தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். he was cast down from above. இருந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். He lost his place. விசுவாசிகளே, Believers, பெரியோர்களே, elders, அடுத்தவர்களை பற்றி பேசுகிறதை நிறுத்துங்கள். just stop speaking about அது others. உங்களுடைய அழிவுக்கு காரணமாய் It முடிந்துவிடும். would be the reason for your destruction. நான் சொல்லுவேன், I would say, இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனை தேவ சாயலா படைச்சார். God created man in his own likeness. அவன் பாவம் செய்துட்டான். He sinned. வேதம் சொல்லுகிறது, The word of God says, பாவி தேவனை தேடணும், the sinner's got to ஆனா seek. என் அன்புள்ள தேவன் அவனை தேடி வந்தார். My loving God came seeking after. அவனை தேடி தேவன் வந்தார். God came seeking after the ஒரே sinner. ஒரு கொஸ்டின் கேட்டார். One question here. ஒன் கொஸ்டின், ஒன் வேர்ட் கொஸ்டின். One word question. ஆதாமே, Adam, ஆதாமே, Adam, நான் விலக்கின கனியை நீ புசித்தாயா? have you eaten the tree, the fruit of the ஒன் forbidden வேர்ட் tree? கொஸ்டின். One எஸ் ஆர் நோ. Yeah, he ought to answer yes or no. அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா Had he answered him one word, இந்த மாதிரி ஆறான தேவையில்லை. so நானும் மூச்சு பிடிச்சு கத்த வேண்டியதில்லை. I need not have to struggle. நீங்கள் வாயை பொளந்து கேட்க வேண்டியதில்லை. You don't have to listen to me. இந்த வேதனையே இல்லைங்க. No அந்த pain. பாவி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தான். Had he uttered one word, புசித்தாயா? have you eaten the forbidden fruit? ஆண்டவரே, Yes, Lord. தெரியாம சாப்பிட்டேன். Ignorantly I have taken it. எஸ்கியூஸ் மீ. Please forgive me. அதை சொல்லியிருந்தான்னா Had he spoken like that, இந்த வேத சரித்திரமே மாறி இருக்கும். the Bible, the history of the Bible would have changed. புசித்தியான்னு கேட்டா If he had he asked him, did நான் you eat? சும்மா கிடந்தேன். I was just, நான் தூங்கிட்டு கிடந்தேன். I was sleeping. நீ என்ன எழுப்பி You woke me up. நீ தந்த பொம்பளை தந்தா. The lady that you gave me, she asked me to eat of the fruit. அது ஏன் மனைவி தந்தான்னு சொல்லல. He never said it's my wife who gave that. நீ தந்தேரியா? You gave that. lady. நானா கேட்டேன். Did I ask you for நானா help? ஜெபம் பண்ணேன். Did I pray for நான் that? தூங்கிட்டு கிடந்தேன். I was just sleeping. என்ன Someone. பிடிச்சு அறுத்து You cut me எனக்கு ஏற்ற துணையா இருப்பான்னு சொல்லி that she may be a help me to me. அவ கொடுத்தா தின்னுட்டேன். She gave me, therefore I ate. இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் நான் கம்முன்னு உட்கார்ந்தேன் பாஸ்டர். I was seated silently. நான் அமைதியா உட்கார்ந்துட்டேன். I was very silently seated. ஃபாஸ்டிங்கோட உட்கார்ந்தேன் பாஸ்டர். So with fasting, I was seated. அவ பேசிட்டே இருந்தா பாஸ்டர். She went on speaking. நானும் பொறுத்து பார்த்தேன். I too tolerated my maximum. கொடுத்தேன் பாருங்க. Just slapped her hard. எது கொடுத்தேன்? What for? நான் அடிக்க மாட்டேன் பாஸ்டர். I would never hit her. நான் ரொம்ப நல்லவன். I am a very good. சாந்த சொருபி. I am a very ஏன் saintly man. அடிச்சேன்னு தெரியுமா? No, why I- பேசிட்டே இருந்தா பாஸ்டர். She went on babbling. I just gave her one. இவர் அடிச்ச தப்பு இல்ல. What he did is not wrong. இன்றைக்கு மனுஷன் எங்க கோட்டை விட்டான்னு கேட்டீங்க. Where did man slip? நான் தப்பு பண்ணிட்டேன். I have committed the mistake. நான் கோவப்பட்டேன். I have got angry. ஆண்டவரே என் கோபத்தை நீக்கிறோம் Lord, you have to அப்படின்னு remove my. கேட்டான்னா If you ask so, குடும்பமும் சரியாயிரும், ஊரும் the சரியாயிரும். family would become ஆனா all என்ன right. சொல்றோம் The தெரியுமா? city would become. நம்ம கோவப்பட்ட தவறு அவ பேசின தப்பு. The anger that we had is wrong. Likewise, what she spoke is also wrong. என்கிட்ட சில வேடிக்கைலாம் நடக்கும். புருஷன் சண்டை போட்டுட்டு போடுறது ரெண்டு பேரும் சண்டை, கடைசி என்கிட்ட வருவாங்க. These people quarrel and finally they come to me. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க பண்ணது ஒண்ணு கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. Whatever she did would not come out. பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணவே மாட்டாரு பாஸ்டர். பைபிள் வாசிக்கவே இவங்க எல்லாம் ஜெப வீராட்டி மாதிரி. He never prays. He never reads the என்ன Bible. அப்பதார பாஸ்டர் கேட்பாரு. ஜெபம் பண்ணவே மாட்டாரு. He never reads the Bible. He never prays. பிரச்சனை அதுவா? Whether that's a problem, ஜெபம் பண்ணாது பிரச்சனை இல்ல, பிரச்சனை எங்கேயோ இருக்கு. the problem is elsewhere. பட் நம்மட்ட சொல்றேன், ஏன்னா நம்ம பாஸ்டர் ஆச்சே. இதை சேஷன்ல போய் சொல்லுவாங்களா அவர் ஜெபம் பண்ண? Will she go and speak inside the police station likewise? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண? Would she go to the police station and tell the inspector that my husband has not prayed? அவன் பேலன்ஸா விட்டதை இவன் கொடுத்து அனுப்பிடுவான்.
அங்க அப்படியே டேம் மாறிடும். So everything would change there. மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? What about man? தன்னை சேவ் பண்ணிக்கிறான். Safeguards himself. நான் தப்பு பண்ணல, As if அவ தான் கொடுத்தா. Oh, she has. ஆனா தேவன் யார் தெரியுமா? Who's God? உன் தப்ப தான் மேல சுமந்து, Having borne your sin, your fault, தான் மேல சுமந்து. He's bearing your அவர் fault. தப்பு பண்ணவே இல்லையா? I have not committed it. அவர் குற்றம் பண்ணவே இல்லையா? I have not done any fault. எந்த தப்பும் இல்லையா? No fault of mine. நான் கொலை பண்ணேன், I haven't. நான் பாவம் பண்ணேன், I have sinned. நான் பண்ணின அக்கிரமத்தை The transgression. என்ன ஆண்டவர் சுமந்துட்டு My Lord bore it. நேரா சிலுவையில் அடிவார்த்து, He went to the cross சிலுவையிலே ஆணி அடித்தார். and they crucified him on the cross. உனக்கும் எனக்கும் For you and me, ஒரு சாயலாக. he took on an image. The second சாயல், The second image. முதலாவது மனித சாயல், First, the image of earthly man, இரண்டாவது likeness of பாவ sinful சரீரத்தின் flesh. சாயல், The likeness of sinful flesh. மூன்றாவதாக மரணத்தினுடைய சாயல். The likeness of death. நீங்க முதல்ல வாசிங்க பாருங்க, ரோமர் 6:5. Romans 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் உயிர்த்த சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். First is the likeness of his death. கீழ்ப்படுகிற மனிதனுடைய சாயல், The likeness of the பாவத்தை obedient man. சுமக்கிற பாவ மாம்சத்தின் சாயல். The sinful flesh. மூன்றாவதாக மரணத்தினுடைய The சாயல். likeness of death. சுருக்கமா சொன்னா, In short, ஒரு சாயல் இப்போ நமக்கு தெரியும். இப்போ நான் இங்க இருக்கிறேன், so I've come here. உயிர் போயிடுச்சு, The spirit has departed. பெட்டியில வச்சிருக்கிறீங்க. You have kept me in the coffin. இப்போ நான் என்ன சாயலோட படுத்திருப்பேன்? So with what likeness would I lie in the என்னை coffin? பார்த்த உடனே தெரியும் செத்து போயிட்டேன்னு. Once you look at me, you know that I'm dead. கண்ணு மூடிரும், The eyes would close, வாய் மூடிரும், the mouth would close, ஆட்டுற கையெல்லாம் அடங்கிரும், so the hands would நடக்கிற காலெல்லாம் அடங்கிரும். the legs would be silent. பார்த்த உடனே தெரியுது பாஸ்டர் போயிட்டாரு, You would immediately know that pastor. எல்லாம் அடங்கிடுச்சு. Everything has come to a stop. இயேசு மரித்தார், Jesus died. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. எப்படி உயிர்த்தெழுந்தார்? How did he rise up? மனித சாயல் மாத்திரம் இல்ல, Not only the earthly likeness of the earthly ஒரு man, பாவத்தை சுமக்கிற பாவ மாம்ச சாயல் மாத்திரம் அல்ல, not only the likeness of sinful இயேசு flesh. மரித்தார். Jesus died. அவர் மரித்ததுனால தான் Because he died, ஒரு உயிர்த்தெழுதல் சாயல் பெற்றார். he came to the likeness of resurrection. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுவேன், With all fear and humility, I tell you, நீங்களும் நானும் You and I. உயிர்த்தெழ வேண்டுமானால் if we ought to be resurrected, இயேசு தரித்த இந்த மூன்றாவது மரணத்தின் சாயலுக்கு நாம வரணும். so we should come to put on the likeness of death where Jesus also அதனால came. தான் பவுல் சொன்னாரு, Paul said, கிறிஸ்துவுடனே கூட ஞான ஸ்நானத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். we are being buried in the baptism through Christ. அப்ப ஞான ஸ்நானம்னா என்ன அர்த்தம்? What about baptism? ஞாசம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஞாசன ஆறான என்ன அர்த்தம்னா, ஞான ஸ்நான பேப்டிசம் சர்வீஸ் ரொம்ப நல்லா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. It's nice to hear about baptism service. பட் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, பேப்டிசம் சர்வீஸ் இல்ல, ஃபியூனரல் சர்வீஸ். It's not, the real meaning is funeral service, not baptism அப்படி service. சொன்னா நீங்க ஒருத்தர் வர மாட்டீங்க, அதுக்காக நாங்க மாத்தி சொல்றோம். If you say so, none of you would come. குட் ஃப்ரைடே அன்றைக்கு யார் ஃபியூனரல் சர்வீஸ் இருக்கு, செத்தவங்க எல்லாம் வாங்க அப்படின்னா நான் சாவல சாமி. If you say, if I say this, அதனாலதான் நாங்க என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி பேப்டிசம் சர்வீஸ் அப்படின்னு we சொல்லிட்டோம். say there's a baptism service ஆனா going அதுக்கு on. உண்மையான அர்த்தம் என்னன்னா, The real meaning is, ஃபியூனரல் சர்வீஸ். it means funeral அப்ப service. ஞான ஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் யாரு? Those who have taken baptism, செத்தவங்க, those who are dead அடக்கம் பண்ணியாச்சு. and also buried. நான் சொல்லும் போதே சொல்லுவேன், ஞாசம் கொடுக்கும் போதே, பயப்படாதம்மா, I say, don't fear. நான் எழுப்பி வெளியே விட்டுருவேன், I take you out. அவளப்பட உள்ளே அமுத்திட மாட்டேன். Don't think I'll just push you. ஐயோ சில ஆளுங்கெல்லாம் உள்ள அமுத்தினோன்னு அடிக்கிற துடியை பாத்தீங்கன்னா, You should look at certain people. என்னை They சேர்த்து just பிடிக்கிறான். scream and they try to pull me also. நீ என்னோட பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு Glory be to the name of நல்லவங்க. God. ஆனா ஞான ஸ்நானம் யாருக்கு? Baptism for whom? செத்தவன். செத்துட்டீங்களா? So whether you're dead, இதுதான் கேள்வி.
The question is whether you are dead. கொலோசையர் 3:3 Colossians 3rd chapter 3rd verse. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், If you are risen with Christ. அது எழுதுறாரு, ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? யாரு? For ye are dead. ஏங்க இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கா உங்களுக்கு? யார் செத்துறா? Who is dead? இப்போ டெலிகிராம் ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டாங்க. முன்னாள் டெலிகிராம் ஆஃபீஸ் வந்து இருக்கும்போது டெலிகிராம் வரும். யார் செத்துட்டா? அவங்க பாட்டி செத்துட்டா, உங்க தாத்தா செத்துட்டாரு, The grandfather is dead. அவங்க செத்துட்டாங்க, யாரோ செத்துட்டாங்க வரும். So telegram we used to receive. அது உண்மை. That's true. இப்போ நீயே செத்துட்டாரு வாங்க. Say if you are dead. நான் வாசிக்கிறேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் எக்ஸ்பயர்ட். Say I say யார் pastor. வாசிக்கிறது? Who is reading? நானே உட்கார்ந்து வாசிக்கிறேன். Yeah, I myself am reading my. நீங்க என்ன சொல்லுங்க? அட பாவி, உயிரோடு நின்னுட்டு அவரே அடிக்க வச்சுக்கிறாரு. You are alive whereas you. கொலோச சபையார் வாசிக்கிறாங்க, நீங்கள் செத்தீர்கள். You are dead. Ye are dead. இப்ப கேட்கணும், ஆமா அவர் சொல்ற சரிதானே? Is it not? I am dead. நான் செத்துட்டேன். I am dead. நீங்க செத்துட்டீங்களான்னு கவனி. So I ask whether you are dead. வேதம் சொல்லுது, The word of God says. ரோமர் 6:2 Romans 6:2. பாவத்துக்கு மரித்தீர்கள். Dead to sin. கலாத்தியர் 2:20 Galatians 2:20. நான் எனக்கு மரித்தேன். I am dead in me. கொலோசையர் 2:20 Colossians 2:20. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் மரித்தேன். Dead to the rudiments of the world. கலாத்தியர் 6:14 Galatians 6:14. உலகத்துக்கு நான் மரித்தேன். Dead to this world. நீங்க என்னெல்லாம் மரிச்சு பாரு, பாவத்துக்கு Dead to sin. மரிச்சாங்க, Dead to sin. உலகத்துக்கு மரிச்சாங்க, Dead to the world. சுயத்துக்கு Dead மரிச்சாங்க. to self. நான் சொல்லுவேன், உலக வழக்கத்துக்கு மரிச்சிட்டாங்க. Dead to all worldly matters. பாவத்தை விட்டீங்களா, பாவத்துக்கு மரிச்சிங்களா? So whether you are left sin or dead to sin. என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க. My father was addicted to smoking. ரொம்ப பயங்கரமா ஸ்மோக் பண்ணுவாங்க. He used to smoke heavily. ஒரு நாள் அப்பாவுக்கு ரொம்ப மூக்கு வழியா வாய் வழியா மாதிரி கருப்பு கருப்பா வந்துருச்சு. So something dark came from. எங்களுக்கு என்னன்னு தெரியல, வேகமாக எடுத்து கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் So சேர்த்தோம். we admitted our father in Stanley Hospital. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. Doctors analyzed him, diagnosed him. நீங்க கொண்டு போயிடலாம், You can அவர் இனி பிழைக்க மாட்டாரு, He would not survive. ரொம்ப ஈரல்லாம் கெட்டு போயிடுச்சு, The liver is being destroyed. நீங்க எடுத்துட்டு போயிடலாம். You can take him. நாங்க எங்க எடுத்துட்டு போறது? Where do we take him? சரி, எப்படியோ நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். So we were just begging. ஒரு சீனியர் டாக்டர் அந்த பக்கம் வந்தார். A senior doctor came there. அவரு எங்க அப்பா பக்கத்துல வந்தோடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. He went on looking at my dad. ஒரு 10 minutes பார்த்துக்கிட்டே இருந்தாரு. He looked at my dad for 10 பார்த்துட்டே minutes. இருந்துட்டு அந்த கீழே எழுதி இருக்கிற அந்த பேடை எடுத்து பார்த்தார். He took the report. அதுல ஒரு பேர் இருந்துச்சு. There was a certain name. பார்த்துட்டு இவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டார். What about his real name? இப்போ நாங்கள் அவருடைய ஃபேமிலி நேம் சொன்னோம். We told him about அழைக்கிறது the family. வேற, அவர் ஃபேமிலி நேம். We call him with a different name, but his family name is different. சொன்ன உடனே அந்த மனுஷன் அங்கிருந்து ஓடினார். The moment I told him, he ran from there. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள Within 10 அந்த பெற்ற சுத்தில ஏறக்குறைய 50 டாக்டர்ஸ் இருந்தாங்க. 50 doctors surrounded my father. ஸ்டான்லியில் உள்ள அத்தனை டாக்டர்ஸ் அங்க இருந்தாங்க. All the doctors from Stanley Hospital. கட்ட 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 ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. So immediately the treatment was given. 2 நாள்ல அப்பா சுகமாயிட்டாங்க. In 2 days he was cured. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், இவர் அப்பாவுக்கு ரொம்ப இரத்த சம்பந்தமான ஒரு நெருங்கின உறவின் முறையார்னு தெரியும். Later we heard that he was a close relative of my father. டெய்லி வந்தாரு, 5 முறை 6 முறை வந்தாரு, 5 to 6 நல்லா கவனிச்சாரு, நல்லா சுகமாயிட்டாரு. He became perfectly all right. And patting him, நல்லா சுகமாயிட்ட. you have become all right. உனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க. You have 5 children. உனக்காக வாழட்டாலும் If you do not live for yourself, பிள்ளைங்களுக்காக வாழணும். at least you got to live for your children. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. Swear. இனிமேல் Hence, ஒரு சிகரெட்டை நீ வாயில வச்சியனா, if you take one cigarette, சிகரெட் முடியறதுக்குள்ள உன் லைஃப் முடிஞ்சிடும். before you end your cigarette, your life இனி would end. தொடவே கூடாது. You should never touch it. அப்பா சத்தியம் பண்ணாங்க, My father swore. தொடவே மாட்டேன். He took an oath. விட்டுட்டேன். He left. ஒரு வாரம் அப்பா தொடல. 1 week my father never took. இப்போ நாங்கள் எல்லாம் வீட்டில் இங்கே குளிக்காம சாப்பிடாம ஆஸ்பத்திரியிலே கடந்து அப்பா நல்ல சுகமாகி உட்கார்ந்த உடனே சரி நாங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரோம், நான் அம்மா எல்லாரும் புறப்பட்டோம். So we had not taken bath because we were attending our dad. 2 ரூபா கொடுப்பான்னு. Father asked for 2 rupees. எதுக்குப்பான்னு கேட்டேன்.
I asked, what for? எல்லாரும் போறீங்கப்பா. All of you are going. நான் ஒரு பாத்ரூம் போனா கூட துட்டு வாங்காம ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான்ப்பா. So without money, no. சரி, அவர் கேட்கறது நியாயம். It's reasonable. What? 2 ரூபாய் கொடுத்து நாங்க வீட்டுக்கு போனோம். 2 rupees we gave him and went home. 1 ரூபாய் லஞ்சம் கொடுத்து 2 பீடி வாங்கி 1 பீடியை வாயில வச்சாரு. சாப்டர் ஓவர். So he bought 2 bidis, he took one. நாங்க குளிச்சிட்டு வந்தா அப்பா மூடி தூக்கிட்டு போயிட்டாங்க. By the time we took our bath and came out, துக்கமா இருந்தது. brother, இன்னைக்கு பாவத்தை விட்டுட்டாங்க. they left sin. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை நீ தேவையான போது எடுத்துக்கிறது இல்ல. Not taking what is required. பாவத்துக்கு செத்தவன். One who is dead to sin. செத்தவன் அந்த விளங்க சொல்றேன் உங்களுக்கு. Can you இங்க ஒரு understand? டெட் பாடி வச்சுங்க. ஒரு டெட் பாடி இருக்கு. So a dead body is placed here before us. உங்களுக்கு ரொம்ப கோபம் அந்த பாடி மேல. அது ரொம்ப தப்பு செய்திருக்கு. It has done lot of mistakes. ஆனாலும் உங்க ஆத்திரம் அடங்கல. You are not able to control your temper. நல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுங்க. Go and abuse him with all the nasty languages. என்னடி பேசிக்கிட்டே இருக்கிற? What is it? அப்படின்னு you're- எழும்பி கேக்குமா? Will it rise up? சொல்லுங்க. Come and tell me. நானும் எவ்வளவு நேரம் தான் படுத்திருக்குது. How long should I be in சும்மா this? நான் படுத்திருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். Just because I'm in this coffin, you're going on talking. பேசுமா? Will it talk back? சொல்லுங்க. Come on, answer me. நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களே? I believe all of you are alive. பேசுமா? Will it talk? ஏன் பேசாது? Why? செத்து போச்சு. It's dead. நல்லா தொடப்பு கட்டிட்டு 4 சாத்து சாத்து. Take the broomstick and just smite the body. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிற? What is it you're hitting me? கேக்குமா? Would it question you? சொல்லுங்க. Come on, answer me. ஏன்? Why? செத்து போச்சு. The body is dead. செத்து போச்சு. The person is dead. ஏய், இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளா? இன்னைக்கு புட்டிலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கடா. They are giving liquor free. இன்னைக்கு எலெக்ஷன். So today is election. எலெக்ஷன் புண்ணியத்துல புட்டியும் பிரியாணி கிடைக்குதுடா. So we are getting liquor and biryani free. ஒரு தப்பு அடிச்சு போயிடலாடா. Come on, let's சும்மா go for it. குவார்ட்டர். Just a quarter. குடிக்குமா? அண்ணாச்சி குடிக்குமா? ஏன்? Why? செத்து போச்சு. Because it's dead. செத்து போச்சு. It's dead. சும்மா 2 போலாம் மல்லிகை போய் யாரோ கொடுத்தாங்க. குழந்தை ஏக்கா வச்சுக்கக்கா. So they bring the jasmine flower and say, come on, sister, have it. வச்சுக்குமா? Would it have it? சொல்லுங்க. Come on, answer me. சத்தமே இல்ல. No. கப்சிப் ஆயிட்டீங்க. Why is it you're silent? ஏன்னா நான் தான் பார்க்கல. இங்க செத்து போனதெல்லாம் கல்யாண வீட்டுல ஒரு உயிரோட நிக்கிறத பார்த்திருக்கிறேன். Those who are dead here, I found them alive. சும்மா ஒரு நாளைக்கு வச்சுக்க. One day. இன்னைக்கு ஃப்ரீ சினிமா. Everything is free. வருமா? Would it come? அப்பா இதே மாதிரி வீட்டில் இருப்பா நல்லா இருக்கும். If you remain like this at home, how nice it would be. வருமா? ஏன்? Why? அது செத்து போச்சு. Because it's dead. நீங்க செத்தாச்சா? Whether you are dead, You are dead? நீங்க செத்து இருக்கீங்களா? நீங்க செத்தாச்சா? Whether you are dead. செத்தவன் தான் உயிரோடு எழும்புவான். Only those who are dead will be செத்தவனுக்கு resurrected. தான் அடக்கம். Only the dead. அடக்கம் பண்ணினவன் தான் உயிர் தெழுதல். Only those who are buried will be resurrected. செத்தவனுக்கு அல்ல. பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை வேடிக்கையான வாழ்க்கை அல்ல. Christian life is not to be mocked at. இயேசு மனுஷ சாயலானார். Jesus came in the likeness of man. பாவ மனுஷ சாயலானார். He took the likeness of a sinful man. மரணத்தின் சாயலானார். He took the likeness of death. அது செத்த பிறகுதான் Only after death. என்னாச்சு தெரியுமா? What happened? உயிர்த்தெழுதலின் சாயல். Put on the உங்களுக்கு likeness தெரியணும். of resurrection. நான் செத்துட்டேன். You ought to know that I am dead. பாவத்துக்கு செத்துட்டேன். Dead to sin. உலகத்துக்கு செத்துட்டேன். Dead to this world. உலக வழக்கத்துக்கு செத்துட்டேன். Dead to the style of this world. என்னை அடக்கம் பண்ணிட்டேன். I have buried. கடைசி சாயல் தான் Last உயிர்த்தெழுதலினுடைய சாயல். is the likeness of resurrection. ரோமர் 6:5 சொல்லுது. Romans 6:5. மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டால் If you are planted in the உயிர்த்தெழுதலின் likeness of death, சாயலில் இணைக்கப்பட்டோம். if you are planted in the likeness of a death, கடைசி சாயல் the last likeness உயிர்த்தெழுதல். is the likeness of resurrection. இந்த உயிர்த்தெழுதல்ல ஒண்ணு சொல்ல முடிச்சிடுறேன். One thing I would like to say about resurrection. அப்போஸ்தலருடைய புத்தகம் 3 Acts 3rd chapter, 26
Verse அவர் 26. உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து உங்களை விலக்கி உங்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை எப்பொழுது? அனுப்பினார் என்றான். What does he do? First. அப்ப இயேசு உயிரோட எழும்பின உடனே பிதா செய்த முதல் வேலை என்ன? When Jesus was raised up, what was the work of the Father? முதலாவது உங்களிடத்துக்கே அனுப்பினார். He sent him to bless you. தம்முடைய குமாரனை எழுப்பினார். He has risen his son, உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றார். having put on the likeness of resurrection. இயேசுவை கொண்டு பிதா செய்த வேலை என்ன? What is the work of the Father through Jesus? அவருடைய வல்லமை இயேசு எழுப்பிச்சு. His power has risen in him up. இயேசுவை அனுப்பினார். He sent Jesus. எங்கே அனுப்பினார்? Where did he send him? உங்களை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. To turn every one of you from his iniquities and bless you. யாருடைய பொல்லாங்குகளை விலக்குறதுக்கு? Whose iniquities? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 23 வாசிப்பீர்களானால் 22 and நீங்கள் அவரை பிடித்து அவரை சிலுவையிலே ஆணி அடித்து You slew him on the நீங்கள் cross. கொலை செய்தீர்கள். You have crucified him. யார்ட்ட அனுப்புனாரு? To whom did he இயேசு send? பிடிச்சவன், To இயேசுவை அடிச்சவன், those who hit Jesus. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சவன், Those who slew Jesus. இயேசுவை கொன்னவன். They killed Jesus. அவங்கிட்ட இயேசு முதல்ல அனுப்பினார். Jesus was sent to them first. அவங்கள போய் முதலாவது ஆசீர்வதிப்பா. Go and bless them first, Lord. தம்முடைய குமாரனை முதலாவது அனுப்பின இடங்க தெரியுமா? What was the first place where the son was sent? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்பல. Not to friend's house. தன்னை கொலை செய்தவன், One who murdered him. தன்னை கொலை செய்தவன், One who killed him. தன்னை அடிச்சவன், One who hit him. தன்னை கேவலமா நடத்தினவன், One who spoke ill of him. தம் மேல துப்பினவன், One who spat on him. தன்னை சாட்டையால் அடிச்சவன், One who whipped தன்னை him. ஆணியில் அடிச்சவன். One who crucified him. அவங்கிட்ட போய் Having sent him, நான் மாத்திரம் இயேசுவா இருந்து had I been Jesus? எனக்கு மாத்திரம் இந்த உயிர்த்தெழுந்த பாக்கியம் கிடைச்சிருந்தா Had I received the privilege of resurrection? நிச்சயமா நான் யார்கிட்ட போவேன்? Where would I go? இப்பெல்லாம் சொல்றாங்க என்னெல்லாமோ ஆவியெல்லாம் எழும்பி வந்து யார் யாரெல்லாம் பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். They say spirits have risen up and is taking revenge upon human beings. நல்ல ஆவி. I believe it's a good spirit. எவெல்லாம் பண்ணாலும் அவ்வளவு பேரை பழி வாங்குதான். So it's taking revenge on those who. ஆனா ஏன் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? What about my Jesus? பழி வாங்கல. He never took revenge. எவெல்லாம் தீமை செய்தானோ Those who did evil to him, அவனெல்லாம் ஆசீர்வதிச்சார். he went on blessing them. அதான் உயிர்த்தெழுதல் சாயல். That's the likeness of ஒரு resurrection. கிறிஸ்தவன் யாரு? Who is Christian? என் சாயல் மாறிட்டானா நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? What about my work if my எனக்கு தீமை செய்தவன், one who has done evil to me, எனக்கு நஷ்டப்படுத்தினவன், one who made என்னை me to loss, அவமானப்படுத்தினவன், one who put me to shame, என்னுடைய வாழ்வை கெடுத்தவன், one who spoiled my life, அவனை to him நான் ஆசீர்வதிக்கிறேன். I would bless. நான் ஆசீர்வதிக்கிறேன். I would bless him. என் சாயல் மாறணையா? Our likeness has got to change. கீழ்ப்படியாத என்னுடைய சுபாவம் The disobedient nature, கீழ்ப்படுகிற சுபாவமாய் even obedient, அநேகருடைய பாவங்களை சுமந்து கொண்டு bearing the sin of many, என் பாவத்துக்கு செத்த ஒரு மனிதனாக even as a man dead to my sin, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், to those who persecute என்னை me, to அவமானப்படுத்தினவர்கள், those who put me to shame, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். that I may bless them. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, Therefore the word of God says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக. the name of God. உங்களை நிந்திக்கிறவர்கள் Those who reproach you, உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். ஆனால் if they accuse you falsely, நீங்க என்கிட்ட வராதீங்க, you need not have to come to me. நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. You need not have to pray. என்ன செய்யுங்க? What you ought to do, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். rejoice, உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாய். for great is your reward in heaven. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். Let's read a verse and then மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel of Matthew, 5ஆம் அதிகாரம் 5th chapter, தயவு செய்து 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான என் மொழிகளையும் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். ஆனால் பாக்கியவான்களாய் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். bless ஆ, them. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்பதான் சந்தோஷப்பட்டு களி கூறணும். You ought உங்கள் to பலன் rejoice.
பரலோகத்துல மீதியா இருக்கும். அல்லேலூயா. Great is your reward in எத்தனை heaven. பேருக்கு பரலோகத்துல பலன் வேணும்? How many of you need the reward in heaven? தெரியாம ஜெபிச்சிடாதீங்க. Don't pray without knowing. எல்லாம் நம்ம ஜெபம் டெஸ்டிங் வந்துரும். இதுவரைக்கும் நல்லா இருந்தவன் நம்மள திந்திப்பான். So those who are good with us, they will start persecuting. பரலோகத்துல பலம் வேணும்னா If you need a reward in heaven, நேர ஆப்போசிட்டா காரியம் நடக்கும். so everything நம்மேல் contrary. பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். False accusation would come on us. நம்மை நிந்திப்பார்கள். They would reproach us. நீங்க என்ன செய்யுங்க? What about you? சந்தோஷம். You ought to rejoice. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி காரியங்கள் வந்ததுன்னா நீங்க ஒன்ன யோசித்துருங்க. Think one thing. செல்லமாய் வளர்ந்த யோசேப்பு, Joseph was tempered. தரிசனம் கண்ட யோசேப்பு, Joseph who saw with தேவனோடு இருந்த யோசேப்பு, Joseph who was with God. ஒரு நாள் One day, சொந்த பிரதர்ஸ் his own brothers, எதிரிகளை எழும்பினாங்க. they became அவனை adversaries. அடிச்சாங்க. They hit him. அவன் வஸ்திரத்தை எடுத்தாங்க. They stripped him of his அவனை garment. குழியில போட்டாங்க. They threw him in the pit. அவனை கொண்டு போய் 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. They sold him for 20 pieces of silver. நான் நினைக்கிறேன் யோசேப்பு அழுதாரா தெரியல, ஆனா வேதம் சொல்லுது அவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லு. He offered himself to the word of God. நீங்க யோசித்து பாருங்க, Consider, பிற்காலத்துல in the latter days, யோசேப்புக்கு ஒண்ணு தெரிஞ்சது, Joseph knew one thing. இந்த அண்ணமாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாரா திட்டுவாரா? Whether he would thank his brothers or whether he would scold his brother. அண்ணே, so many thanks, God bless you. God bless you. Thank you a ஏன் lot. தெரியுமா? You know why? நீ மாத்திரம் என்ன 20 வெள்ளி காசுக்கு விக்கேட்டா, Had he not sold me for 20 pieces of silver, எனக்கு டிக்கெட் வாங்கவும் காசு இல்ல, no money to purchase எனக்கு ticket, விசா வாங்கவும் காசு இல்ல, no money to get visa, எனக்கு எதுக்குமே காசு இல்ல, I don't have money for anything. ஃப்ரீயா எகிப்துக்கு வந்தேன். So I came to Egypt free. பட் நான் இன்னைக்கு அதிகாரியா உட்கார்ந்திருக்கேன். But this day I am seated as a governor. என்ன டிக்கெட் இல்லாம எகிப்துக்கு அனுப்புனதுக்காக உனக்கு நன்றி. I thank you for having sent me to Egypt without ticket. இன்னைக்கு நான் அதிகாரியா மாறிட்டேன். Today I become the governor. ஏன்னா நம்ம ஆண்டவர் தெரியுமா, What about our Lord? நன்மைக்கு பதிலாக நன்மை செய்யறவர் இல்ல, Not doing good for good. தீமையை நன்மையாய் மாற்று. So doing good for இன்றைக்கு bad. உங்களுக்கு தீமையா தோன்றலாம், Today it may appear to be evil. இன்றைக்கு உங்களை நிந்திக்கலாம், Today they may reproach you. இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்தலாம், Today they may put you to shame. இன்றைக்கு உங்க மேல பொய்யாய் சாட்டலாம். Today they may accuse you falsely. டோன்ட் வரி, Never அதுதான் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நேரம், That's the time when you have got to praise அதுதான் God. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நேரம். That's the time when you have got to என் work. ஆண்டவனாய் இயேசுவின் பொய்யாய் குற்றம் சாட்டின பொழுது When they accused my Lord falsely, அமைதியாய் நின்றார். he was silent. பாடுபடல, Never. பயமுறுத்தல, Or யாரையும் வையல்ல, he never reviled. அமைதியாய் நின்றார். He was silent. அன்பான சகோதரனே, Dear brother, இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையில the day of resurrection, நீ போகிற பாதை நிந்தையின் பாதையா the இருக்கலாம், path of reproach, நீ போகிற பாதை அவமானத்தின் பாதையா path இருக்கலாம், wherein you cross is a path of நீ shame. போகிற பாதை பொய் குற்றச்சாட்டின் பாதையா The இருக்கலாம். path wherein you go may be a path கர்த்தர் of உன்னோட accusation. பேசுகிறார். The Lord is speaking to you. You don't worry, Never bother. நீ அழாத, Need not have to நீ cry. கதறாத, Need not have to cry. என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னு கேட்காத. No, never ask God as to why God permitted. கர்த்தர் உனக்காக பரலோகத்துல பெரிய பலனை வச்சிருக்கார். God has kept a great reward for you in கர்த்தர் heaven. உனக்காக பரலோகத்துல பெரிய பலனை God has வச்சிருக்கார். kept a great reward for you in You heaven. rejoice, You have to rejoice. you rejoice. களி கூறுங்கள். நீ நல்ல களி கூறு, You got to rejoice. சந்தோஷப்படு. You got to be happy. கர்த்தர் நீதி உள்ளவர், The Lord God is righteous. கர்த்தர் நியாயம் செய்வார், The Lord would judge. கர்த்தர் உண்மை உள்ளவர், The Lord is faithful. கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார். The Lord would reward you. கர்த்தர்ல களி கூர்ந்து பார். Rejoice in the Lord. நான் சொல்லுவேன், I would say, உனக்கு தீமை செய்தவன் one who has done, பாதத்திலே வந்து விழுவான், he will come and fall at your feet. உன் பாதத்திலே வந்து He விழுவான். will come and fall at your feet. நீ செய்ய வேண்டிய வேலை, The work that you have to do. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். The Lord blessed him. பழி தீர்க்கல, Never took revenge. அவனுக்கு எந்த வஞ்சம் தீர்க்கல. Never. முதலாவது செய்த வேலை, The first work, நான் சொல்லுவேன், I would say, ஒருத்தன் உண்மையான உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல்ல வந்திருப்பானானா one would have come in the likeness of the true Jesus. யாரையும் சபிக்க மாட்டான். He would not curse anyone. அவன் வாயிலே வருகிற வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை. Words of his mouth are the words of அதனால தான் blessing. வேதம் சொல்லுகிறது, Word of God says, ஆசீர்வதிங்கள். bless, ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். bless and do not curse. எல்லாரும் ஆசீர்வதிங்கள். Bless everyone. இயேசு எழுப்பினார், Jesus rose up ஆசீர்வதித்தார். and he blessed. ஆண்டவரே, Lord, உம்மிலே இருந்த சிந்தை the thought that you had, என்னிலே இருப்பதாக. let it be in me, O Lord, கீழ்ப்படுகிற மனிதனாய், even as an obedient man, மற்றவருடைய குற்றங்களை சுமக்கிறவனாய், that I may bear the accusation of others.
எல்லாவற்றிலும் மரித்தவனாய், even as a dead man, உயிர்த்தெழுந்து ஆசீர்வதிக்கிற மனிதனாய், even as a resurrected man, I உம்முடைய am blessed. சாயலாக என்னை மாற்று. Lord, change me to your likeness. எல்லாரும் முழங்கால் போயிடும். Let's go on our knees. கர்த்தர் நோக்கி பார்ப்போம். Look unto the Lord. இன்னைக்கு நீங்க பண்டிகை கொண்டாடிட்டு போக கூடாது. Today, not that we ought to ஏதோ celebrate. உயிர்த்தெழுந்த பண்டிகை, எல்லாரும் 4 மணிக்கு எழும்பினேன், பண்டிகை கொண்டாடினேன், Rose up at 4. கறி சாப்பிட்டேன், நல்லா விருந்து சாப்பிட்டேன். Had இல்ல இல்ல, mutton, had feast. இயேசு உயிர்த்தெழுந்தது அவரை போல நம்மை மாற்றுவதற்கு, Jesus rose up that we அவருடைய may become like சாயலாக him, நம்மை மாற்றுவதற்கு, that we may put on the likeness அவரை of, போல நாம் that மாறுவதற்கு. we may be changed like him. பிரதர், இயேசு உயிர்த்தெழுந்து நீ வீடு கட்டுறதுக்கோ, கார் வாங்குறதுக்கோ, பங்களா வாங்குறதுக்கோ, உலக ஆசீர்வாதத்துக்கோ அல்ல, Jesus rose not for worldly blessings, உன்னுடைய சாயலை மாற்றுவதற்காக. that he may change your likeness, நம்முடைய சாயலை மாற்ற வேண்டும். that he may change our இந்த likeness, சபையினுடைய சாயல் மாற that he may வேண்டும். change the likeness of the நம்முடைய church, குடும்பத்திலே சாயல் மாற that he may வேண்டும். change the likeness of the நம்முடைய family, தனி வாழ்க்கையிலே சாயல் மாற that he may வேண்டும். change the likeness of our என்னை personal மாற்றும் life. ஆண்டவர், சுபாவங்கள் Lord, மாறும். change our nature, உயிர்த்தெழுந்த சாயல். even the likeness of கர்த்தரை resurrection. பார்த்து சொல்லுவோம். Let us say, Let the beauty of Jesus be seen in me. All His wonders, compassion, purity. Oh, thou Spirit divine, all my nature refine, till the beauty of Jesus be seen in me. Oh, thou Spirit divine, all my nature refine, till the beauty of Jesus be seen in me. வாரும் தேவாவியே, தாரும் திவ்ய குணம், காரும் இயேசுவின் அழகை எண்ணிலே. எல்லாரும் எழுப்பி நின்று பாடும். வாரும் தேவாவியே, தாரும் திவ்ய குணம், காரும் இயேசுவின் அழகை எண்ணிலே. Oh, thou Spirit divine, all my nature refine, till the beauty of Jesus be seen in me. Oh, thou Spirit divine, all my nature refine. என்னுடைய நேச்சர் எல்லாம் ரிஃபைன், வடிகட்டும், God may சுத்திகரி ஆண்டவரே. Lord, என்னுடைய sanctify. கபௌரியா தலா ஷக்கமாவுரியா, ஆவியானவரே எங்களை இறங்கும். All my nature refined, எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே. Oh, thou Spirit divine, தெய்வீக ஆவியானவரே, இன்னைக்கு தேவை ஆவியான பரவசம் அல்ல, ஆவியானுடைய ஆட்டம் அல்ல, பாட்டம் அல்ல. We don't need a dance. ஆண்டவரே, எங்களுடைய நேச்சர், Lord, that's got to எங்களுடைய change. சுபாவங்களை ரிஃபைன் பண்ணும் Lord, ஆண்டவரே. it's got to change our nature. ஆவியானவர் இறங்கட்டும், Let the Spirit of God நம்ம சபையில இறங்கட்டும், let it descend on our church. நம்முடைய வீட்டில இறங்கட்டும், Let it descend on our நம்ம house. தனி வாழ்க்கையில Let இறங்கட்டும். it descend in எங்களை our life. அபிஷேகம் Lord, ஆண்டவரே. anoint us. எல்லா கைகளை வச்சு சொல்லுவோமா? Let's all raise our hand and say, Oh, the Spirit divine, all my nature